ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற வகுப்பு நாரத பக்தி சூத்திரம். இப்ப இந்த நாரத பக்தி சூத்திரம் வகுப்புல கடந்த வகுப்புகள் மூலமா முதல் அத்தியாயத்தினுடைய 12 சூத்திரங்கள் பார்த்து முடிச்சுட்டோம். அதுல இறுதியாக நாம பார்த்த 12வது சூத்திரம் என்ன சொன்னது அப்படின்னா, நாம் ஒரு சாஸ்திரத்த படிக்கணும் அப்படின்னா, அந்த சாஸ்திரத்த பற்றிய ஒரு தெளிவு இருக்கணும். அது எதற்காக? அந்த சாஸ்திரத்துக்கான அதிகாரி யார்? அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு சாஸ்திரத்த நம்ம படிக்கணும். அதாவது எந்த சாஸ்திரத்த எப்ப வேணா படிக்கிறது அப்படின்னு படிச்சோம்னா, அது நமக்கு சில குழப்பங்களை உண்டு பண்ணும். அதனால இந்த மாதிரி சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்க வரும்போது, நமக்கு இது என்ன டாபிக்ல சொல்ல வராங்க, இது எதற்காக படிக்கிறோம் அப்படிங்கிற அந்த தெளிவ வச்சுக்கிட்டு படிக்கும்போது, ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு கிடைக்கும். இப்ப இந்த நாரத பக்தி சூத்திரம் என்பது வந்து, பக்தியை தேடுகின்றவர்களுக்கான சாஸ்திரமா இருக்கிறதுனால, அந்த பக்தின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பயன்படும். அப்ப இங்க அதிகாரி பேதம் அப்படின்னு பார்த்தோம்னா, மந்த அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி அப்படின்னு 3 அதிகாரிகள சாஸ்திரம் சொல்லும். அந்த 3 அதிகாரிகளையும் எந்த அடிப்படையில சொல்லுதுன்னா, படிப்படியா முன்னேறி கடைசியா தானும் இறைவனும் வேறு வேறு இல்லை என்ற ஒரு உயர்ந்த நிலைக்கு வர்றவனுக்கு பேரு உத்தம அதிகாரி. ஆரம்பத்துல அது தெரிஞ்சுக்கிறதுக்காக முன் வருகின்றவனுக்கு வந்து மந்திம அதிகாரி. அதாவது கொஞ்சம் தியானம், ஜபம் அத இத பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனா ஒண்ணுமே தெரியாது எனக்கு. இப்பதான் நான் புதுசு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு மந்த அதிகாரின்னு பேரு. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு இனிமேல் தான் பக்தின்னா என்ன? இறைவன்னா யாரு? அப்படின்னு ஒவ்வொன்னா காட்டிக் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு இல்லையா? அதுக்கு பேரு வந்து மந்த அதிகாரி. அதிகாரி அப்படின்னா ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள முன் வருகின்றவர் என்று அர்த்தம். அப்ப அந்த அடிப்படையில சாஸ்திரம் வந்து இந்த மாதிரி ஒரு உயர்ந்த சாஸ்திரத்த உள்வாங்கி, அந்த சாஸ்திர வழியில நாம நின்னும்போது, அந்த சாஸ்திரத்த நம்ம பாதுகாக்கும்போது, நமக்கு அது முழுமையான பயனை கொடுக்கும் என்று கடந்த 12வது சூத்திரத்துல சொன்னார். இப்ப 13வது சூத்திரத்துல என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கலாம். அந்யதா பாதித்ய சங்கயா. அந்யதா பாதித்ய சங்கயா. அந்யதான்னா இல்லை என்றால் வேறு விதமாக அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பாதித்யன்னா வீழ்ச்சி பெறுதல், கீழ்நிலையை அடைதல் என்று அர்த்தம். இங்க சங்கையா அப்படின்னா சந்தேகம் காரணமாக அப்படிங்கிற அர்த்தம். அதாவது வீழ்ச்சி ஏற்படும் என்ற சந்தேகத்தின் காரணமாக நாம வந்து சரியான புரிதல் இல்லாம ஒரு விஷயத்த கத்துக்க முயற்சி எடுத்து அதுல சிக்காம அந்த சாஸ்திரத்த சரியா புரிஞ்சுகிட்டு அதை பாதுகாக்க பண்ண வேண்டும். ஏன்னா சரியா படிச்சு புரிஞ்சுக்காம அரைகுறையா புரிஞ்சுகிட்டு அந்த நிலை மாறி நம்ம போயிடக்கூடாதுங்கிறது இந்த 13வது சூத்திரத்துல சொல்ல வர்றார். அதாவது நிச்சயம் வந்த பிறகு நம்ம இடத்துல சாஸ்திரம் இருக்கணும். இல்லை என்றால் நமக்கு வீழ்ச்சி வந்துவிடும். ஆபத்து வந்துவிடும் அப்படிங்கிறாரு. எந்த அடிப்படையில இத சொல்றாரு அப்படின்னா, இப்ப சாஸ்திரத்த வந்து ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னு ஒண்ணு கேள்வி நமக்கு எழுந்திருக்கும். அதுக்கு அதிகாரி பேதம் அவசியம். அவர் படிச்ச சாஸ்திரத்தை ஏன் விடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கும். அது ஞானத்தின் முதிர்ச்சின்னு புரியணும். அந்த 2 விஷயங்கள் இருக்கு. சாஸ்திரத்த படிக்கிறதுக்கும் கண்டிஷன்ஸ் இருக்கு. சாஸ்திரத்த விடுறதுக்கும் கண்டிஷன்ஸ் இருக்கு. அப்ப என்ன மாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன மாரி சாஸ்திரத்த நம்ம தேர்ந்தெடுக்கணுங்கிற அதிகாரி பேதத்துல சாஸ்திரத்த தேர்ந்தெடுத்து படிச்சுட்டு, அத பற்றிய முழுமையான அறிவு பெறாம, ஏதோ நமக்கு அரைகுறையா புரிஞ்சுகிட்டு கீழ்நிலை பரிமாணத்துல அத விட்ட முயற்சி எடுத்துட்டோம் அப்படின்னா, பயத்தின் காரணமாக, சந்தேகத்தின் காரணமாக அதை விட்டு விட்டோம் என்றால், நமக்கு வீழ்ச்சி வந்துரும். கீழ்நிலை பரிமாணத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிறத இங்க சொல்றார். அப்ப என்ன ஆகும்? வீழ்ச்சின்னா என்ன? மனசு வந்து மீண்டும் பழைய நிலையில திரும்பிடும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதுக்கு தான் இந்த ஸ்லோகத்துல பாதித்ய அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு. பாதித்யம் அப்படின்னா ஆன்மீக வீழ்ச்சி. பழைய வாசனைக்கு திரும்புதல் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். அப்ப அது எப்படிங்க அப்படின்னு கேட்டா, இப்ப ஒரு சாதகர் இருக்காரு. அவருக்கு வந்து இந்த சாஸ்திர ஞானம் படிக்கும்போது புரியுது. சில உண்மைகள் புரியுது. அப்ப அவர் நினைக்கிறாரு, நான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இனிமேல் நான் இந்த சாஸ்திரத்த கத்துக்கிட்டு என்ன பண்ண போறேன்?
அப்ப போதும். இந்த சாஸ்திரத்த நான் விட்டுர்றேன் அப்படின்னு சாஸ்திரத்தை விட்டு விட்டால், அடுத்தது என்ன நடக்கும்? அவருடைய சாதனை தடைப்படும். அவர் மேலும் இதற்கு மேலும் பயணம் பண்ண வேண்டிய பாதை வந்து தடை ஏற்பட்டுவிடும். அப்ப தடை ஏற்படுவதனால என்ன ஆயிடும்னா, மீண்டும் மனமானது பழைய நிலைக்கு திரும்பிவிடும். பழைய சம்ஸ்காரங்கள், வாசனைகளை நோக்கி ஈர்த்துவிடும். அதனால நம்ம வந்து இந்த மாதிரி பாதையில பயணம் பண்ணும்போது, நம்ம படிக்கக்கூடிய சாஸ்திரங்கள சரியா புரிஞ்சுக்கணும். அந்த சாஸ்திரங்கள புரிஞ்சுகிட்டு அதுல ஒரு தெளிவு வந்த பிறகு தான், அந்த சாஸ்திரத்தினுடைய உண்மை தன்மையை உணர்ந்த பிறகு தான் சாஸ்திரத்த தானாகவே விடணும். அதுவா தான் விடும். நீங்களா விடக்கூடாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே அதுக்கான விளக்கம்லாம் குடுத்துருக்கிறோம். அத்வைத வேதாந்த வகுப்புகள்ல எப்படி குடுத்துருக்கிறோம்னா, இப்ப நீங்களா ஒண்ணு வேணும்னு நெனைக்கிறதும், ஒண்ணு வேண்டான்னு நெனைக்கிறதும் மனசு பண்ற சேஷ்டன்னு சொல்லியிருக்கேன் நானு. மனசு வந்து இது வேணும்னு கேட்குதுங்கிறதுக்காக ஒண்ணு எடுத்துக்கிறதும், இது வேண்டாம் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக ஒன்ற விட்டு விடுவதும் மனதின் போக்கு. ஆனா உண்மையான அத்வைத வேதாந்தத்தினுடைய ஆழமான புரிதல் என்ன அப்படின்னா, அந்த வெள்ளரி பழத்திலிருந்து காம்பு எப்படி தானா விடுபடுதோ, அது மாரி நாம இந்த பாதையில முழுமை பெற்ற பழுத்த அந்த ஞான பாதைக்குள்ள வந்து விட்ட பிறகு, நம்மிடத்தில இருந்து தேவையற்ற வாசனைகள் எல்லாம் தானா விலகிவிடும். நீங்க போய் பிடிக்க வேண்டியதே இல்ல. பழைய வாசனைகள் எல்லாம் விலகிடும். மனசு வந்து திடமா நிக்கும். அப்ப அங்க தானா நடக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையை கையாளணும். அதனால தான் மகா மிருத்யுஞ்ச மந்திரத்துல இருக்கிற அந்த ஓமானத்த வந்து சாஸ்திரம் பேசும். ஏன்னா எல்லா பழங்களும் பழுத்த பிறகு மரத்துல இருந்து புடுங்கிட்டு கீழ விழும். அதுவா புடுங்கிட்டு கீழ விழும். ஆனா வெள்ளரி பழம் மட்டும் பூமியிலேயே படர்வதனால, அது பழுத்த உடனே அதை விட்டு காம்பு புடுங்கிட்டு போயிடும். அப்ப காம்பு புடுங்கிட்டு போறது தான் சிறப்பு. ஏன்னா அதுவா பழுத்து கீழ விழுந்தா என்ன ஆகும்? கீழ விழுந்து கந்தி போகும். அடிபட்டு போகும். சிதறி போகும். அப்ப அது வந்து சரிப்பட்டு வராது இல்லையா? அப்ப அதனால நாம்பளா புடுங்கிட்டு போறக்கூடாதுங்கிறது இங்க புரிய வைக்கிறார். நாம்பளா சாஸ்திரத்த விட்டுடக்கூடாது. சாஸ்திரம் விட வேண்டிய நேரம் வரும்போது அதுவே விட்டுடும். ஆனா சாஸ்திரத்த பத்தி முழுமையான புரிதல் வரட்டும். ஏன்னா அரைகுறையா சாஸ்திரத்த படிச்சுக்கிட்டு, நிச்சயம் இல்லாமல் சாஸ்திரத்த விட்டுவிட்டா, மனசு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிவிடும் அப்படிங்கிறத இந்த 13வது சூத்திரத்துல சொல்றார். அந்யதா, பாதித்ய, சங்கயா அப்படின்னு 3 வார்த்தை யூஸ் பண்றாரு. அந்யதா, பாதித்ய, சங்கயா. சங்கையானா பயத்தின் காரணமாக, சந்தேகத்தின் காரணமாக, அரைகுறை ஞானத்தினால வீழ்ச்சியை நோக்கி போக வேண்டியதா வந்துரும். கீழ்நிலையை நோக்கி நம்ம இறங்கி விடுவோம் அப்படிங்கிறத இங்க எச்சரிக்கை பண்ணுவதாக இந்த 13வது சூத்திரத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப சங்கையா அப்படின்னா, இங்க நாரதர் ஏதோ பயமுறுத்துறாரா அப்படின்னா, பயமுறுத்தல. உண்மைய சொல்றார். ஏன்னா மனசனுடைய பழக்கம் வந்து அப்படிதான். அதாவது பழக்கப்பட்ட மனசு, அதுல தான் மீண்டும் மீண்டும் திரும்ப பார்க்கும். பழைய வழிக்கு தான் போகறதுக்கு அதுக்கு அதிகமான ஆர்வம் இருக்கும். அதனால கவனமா இருங்க அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுவதா தான் நம்ம இத எடுத்துக்கணுமே தவிர, பயமுறுத்துறார் அப்படிங்கிற மாரி நாம இந்த சங்கையாங்கிற வார்த்தைய எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா சங்கையா அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பயத்தின் காரணமாக, சந்தேகத்தின் காரணமாக அப்படின்ட்டு சொல்றார் போல் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்காம, இங்க வந்து புரிதல். அந்த பழக்க தோஷத்தினால மனசு இழுத்துடும்பா, கொஞ்சம் கவனமா இரு, எச்சரிக்கையா இருங்கிறத நமக்கு அறிவுறுத்துறார் என்று தான் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். அப்ப இங்க நமக்கு இந்த உண்மை தெரிஞ்சு விட்டா போதும். சாஸ்திரம் வந்து நமக்கு கை குடுத்து, நம்மள எப்போ அந்த விஷயத்த வந்து விளக்கணுமோ, அப்ப தானா விளக்கிக்கும். நாம்பளா விளக்கக்கூடாது. அதுவரைக்கும் நம்ப எந்த சாஸ்திரத்த எடுத்து எப்படி படிக்கணுமோ, அந்த முறைய படிக்கணும். அதுக்கான சரியான வழிகாட்டுதல ஃபாலோ பண்ணணும். அதுதான் இங்க இந்த இடத்துல சொல்றார். அப்ப நாம இந்த சாஸ்திர விசாரணைய இப்படி நம்ம மேற்கொண்டு வரும்போது, இப்போ 2 தவறுகள் நேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது சாஸ்திரம் தான் எனக்கு பிரமாணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு, அந்த சாஸ்திரத்தினுடைய அதிகாரித்துவம் தெரியாம படிச்சாலும் புரியாது. அதனால அந்த சாஸ்திரத்தை பற்றிய ஒரு ஞானம் இல்லாம போகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு அந்த சாஸ்திரத்த பற்றி சரியா புரிதல் இல்லாம விட்டு விடுறதுனாலயும், அந்த சாஸ்திரத்தினுடைய ஞானம் இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. அப்ப அதனால இங்க சரியானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயம் வருகின்ற வரைக்கும், நமக்கு மனசுக்குள்ள ஒரு புரிதல் நிச்சயம் வருகின்ற வரைக்கும் சாஸ்திரம் தேவை. அப்ப உபதேச முறையில நாம இந்த சாஸ்திரங்கள சரியா பயன்படுத்தினோம்னா, நமக்கு சாஸ்திரம் பல உண்மைகளை புரிய வச்சு, நம்மள சரியான பாதையில வழி நடத்தும். அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க இதனால என்ன நமக்கு நடக்கும் அப்படின்னா, ஒரு விழிப்புணர்வு வரும். நம்ம இடத்துல மனசுல வந்து எது செய்யணும், எத செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வரும். அப்புறம் நாம அந்த நித்தியமான வஸ்துவல திடமாக நிற்கின்ற நிஷ்டை வந்து பாதுகாக்கப்படும். அப்ப இந்த முறை வந்து நம்ம சரியா பயன்படுத்திக்க வேண்டும் என்று இங்க சில விஷயத்தை இங்க 13வது சூத்திரத்துல சொல்றாரு. சாஸ்திரத்துடைய நிலைப்பாட்ட. அப்ப நம்ம இந்த 13வது சூத்திரத்துல சொல்லக்கூடிய 3 விஷயங்கள வச்சு பார்த்தா,
நிஷ்டை உறுதியாகின்ற வரை சாஸ்திரத்தினுடைய பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்று சொல்றார் என்று புரிஞ்சுக்கலாம். நிஷ்டை உறுதியாகும் வரை அப்படின்னா என்னன்னா, சிரவண, மனன, நிதித்தியாசனம் அப்படின்னு 3 நிலைகள் நம்ம எடுத்தோனே சொன்னோம் இல்லையா? சாஸ்திரத்தை பற்றி கேட்டல், அந்த கேட்ட விஷயங்களிலிருந்து சந்தேகம் தெளிதல், அந்த சந்தேகம் தெளிந்து நான் அதுவாகத்தான் இருக்கிறேன் என்று அந்த உறுதி கிடைக்கின்ற வரை, அந்த நிஷ்டை உண்டாகும் வரை சாஸ்திரத்தினுடைய பாதுகாப்பில் இருக்க வேண்டும் என்று இந்த 13வது சூத்திரம் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தது நாரத பக்தி சூத்திரத்தினுடைய 14வது சூத்திரம். முதல் அத்தியாயத்திலேயே அடுத்த 14 என்ன சொல்றாருன்னா, லோகோ அபி தாவதேவ போஜனாதி வியாபார பிரஸ்துவா சரீர தாரணாவதி அப்படிங்கிறாரு. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, லோகோ அபி தாவதேவ போஜனாதி வியாபாரஸ்துவா சரீர தாரணாவதி அப்படின்னா, லோக உலக விவகாரங்களிலே அதன் கூடவே அந்த விஷயத்திலே தாவத் அப்படின்னா அந்த அளவுல அந்த விஷயத்தின் மீது இருக்கின்ற ஒரு அளவுல மட்டும், அதாவது எப்படி விவகாரத்துக்குள்ள நம்ம செயல்பாடுகள் வச்சுக்கிட்டு இருந்தா அந்த உலக வாழ்க்கையும் அந்த அந்த அளவுக்கு மட்டுமே இருக்கும் என்று இங்க புரிய வைக்கிறார். லோக அபி அப்படின்னா அது கூடவே உலக வாழ்க்கை கூடவே அந்த அளவுக்கு மட்டுமே நாம விஷயங்கள்ல செயல்பாடுகளை வைத்துக் கொண்டிருந்தா அந்த அளவுக்கு அந்த வரம்புக்கு உட்பட்டதாக மட்டும்தான் அது இருக்க முடியும் என்று இங்க சொல்றார். அப்ப எப்படி இந்த சூத்திரத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப இந்த உலக வாழ்க்கையில நம்ம வாழுகின்ற வாழ்க்கை முறையில நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான செயல்கள் செய்றோம். அப்ப நம்ம அந்த மாதிரி செய்கின்ற செயல்கள் நம்முடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி செய்யறோமா, இல்ல நம்ம தகுதிக்கு மீறி செய்யறோமா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இப்ப நம்ம வெயிட் தூக்குற ஒரு விஷயத்த நாம செய்ய போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம பளு தூக்கும் ஒரு போட்டியில கலந்துக்கிறோம். இப்ப சாதாரணமா நாம ஒரு 50 கிலோ வெயிட் தூக்குற அளவுக்கு நாம ஒரு திடகாத்திரமா இருக்கிறோம் அப்படின்னா, அந்த 50 கிலோ அளவுக்கு எடைய தூக்குறது தான் நம்ம உடம்பு ஒத்துழைக்கும். ஆனா நீங்க திடீர்னு இருங்க நான் பெரிய இதுல கலந்துக்கிட்டேன் 100 கிலோ போடுங்க நான் தூக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தூக்கணும்னா, அது நம்ம உடம்ப பாதிச்சிடும், எலும்ப முறிச்சிடும். ஏதோ ஒரு இடையூறு பண்ணிடும். சுளுக்காத இடத்துல சுளுக்கிக்கும். உயிருக்கே ஆபத்தா கூட முடிஞ்சிடலாம். அப்ப நம்முடைய சக்திக்கு உட்பட்டு தான் நம்ம எந்த செயலும் செய்யணும். சக்திக்கு மீறி செஞ்சா அந்த செயல்னால பாதகம் தான் உண்டாகுமே தவிர சாதகம் உண்டாகாது. அந்த மாதிரி இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அதனால இந்த சூத்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, உலக வாழ்க்கை செயல்கள் கூட நம்முடைய சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு மட்டுமே இருக்க வேண்டும். சக்திக்கு மீறிய வரம்பு மீறிய செயல்களை நாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சுட்டிக்காட்டுறாரு. அப்ப இந்த சூத்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, உனக்கு அவசியமானதை மட்டும் நீ நடைமுறைப்படுத்து. அதற்கு மேல் ஆசை கொள்ளாதே. தேவையற்ற விசேஷ சுகங்களில் மாட்டிக்கொள்ளாதே அப்படிங்கிறத இன்டைரக்டா சொல்றதா நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப லோகோ அபி அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு. இந்த உலகம் கூட நாரதர் இந்த உலகத்தை நிராகரிக்கல. ஆனா இந்த உலகத்தில் கூட அளவுடன் நீ கையாள கற்றுக்கொள். இந்த உலகத்தை கையாளுவதில் கூட ஒரு அளவு இருக்கட்டும். அளவுக்கு மீறி நீ இந்த உலகத்தின் மேல அபிமானம் வைக்காத அப்படிங்கறத மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா லோகோ அப்படின்னா உலகம் கூட எடுத்துக்கணும். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு பெரியவங்க பழமொழி சொல்லியிருக்காங்க இல்லையா? அதை நம்ம மறந்துடக்கூடாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அப்ப நீங்க அமிர்தம்ங்கிறதுக்காக நீங்க உங்க இஷ்டத்துக்கு குடிச்சிட்டீங்கன்னா அதுவே உடம்ப பாதிச்சிடும். அப்ப அதனால நமக்கு இது அமிர்தம் தானே ஒண்ணும் பண்ணாது. நல்லா குடி. இன்னும் இஷ்டத்துக்கு குடி ஒண்ணும் பண்ணாதுன்னு இஷ்டத்துக்கு குடிச்சிட்டீங்கன்னா, அந்த உள்ள போன அத்தனையும் செரிமானம் ஆகாம தொந்தரவு பண்ணிட்டா என்ன ஆகும்? அதுவே உடலை கெடுத்து விட்டு மரணத்துக்கே வழிவகுத்து விடும். அப்ப அமிர்தம்னா மரணம் இல்லாத நிலை அல்லவா? அப்படின்னா, அளவுக்கு மிஞ்சினா அதுவே நஞ்சா கூட மாறிடலாம். அப்படிங்கிற எச்சரிக்கையை நம்ம கவனிக்கிற மாதிரியே தான் இங்கேயும் சொல்றார். லோகோ அபி இந்த உலகம் கூட நமக்கு கஷ்டங்கள அதிகமா குடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம இந்த அளவுக்கு மீறி இந்த உலகத்துல பற்று வைக்காம, அளவோட எல்லா காரியத்தையும் நம்ம செய்தா, அளவுடன் இருந்தா, அதனால நமக்கு பாதிப்பு இல்ல. அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தின் மூலமா புரிஞ்சுக்கலாம். தாவதேவ அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாருல, அதுதான் ஒரு லிமிட்டேஷன். இந்த அளவு மட்டும் செய். அளவுக்கு மீறி எதையும் செய்யாத அப்படிங்கிறாரு. அப்ப என்ன அளவு? அளவீடு ஏதாவது இருக்கா? அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அவர்கிட்டயே நம்ம கேட்டா கூட, தாவதேவன்னு சொல்றீங்களே, ஒரு லிமிட்டேஷனோட நீ கையாள, அளவுக்கு மீறி எதையும் ஆசைப்படாதன்னு சொல்றீங்க. அப்ப நீங்களே ஒரு அளவு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, அந்த அளவ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? நம்முடைய மனோசக்திக்கு உட்பட்ட அளவு தான் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் நான் எக்ஸாம்பிள் எப்படி சொன்னேன்னா, இப்ப உங்களால 50 கிலோ வெயிட் தூக்க முடியும்னா, 50 கிலோ வெயிட் தான் நீங்க தூக்கணும். பந்தாவுக்காக 100 கிலோ வெயிட்ட தூக்கி எலும்ப முறிச்சுக்க கூடாது.
அப்ப அவரவர்கள் சக்திக்கு உட்பட்ட மாரி இந்த உலகத்துல நாம விவகாரம் பண்ணணுமே தவிர, நம்ம சக்திக்கு மீறிய விவகாரம் பண்ணக்கூடாதுங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதுல போஜனாதி வியாபாரம். லோகோ அபி தாவதேவ போஜனாதி வியாபாரம் அப்படிங்கிறாரு. போஜனாதி வியாபாரம்ங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நமக்கு இந்த உலகியல் வாழ்க்கைக்கு தேவையான உணவு, உடை, உறைவிடம் எல்லாமே அந்த பேசிக் நீட்ஸ் இருக்கு இல்லையா? நமக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள்னு சொல்றோம். அது என்ன? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இந்த 3ம் நமக்கு பேசிக் நீட் அத்தியாவசியமான தேவை. ஆனா இந்த அத்தியாவசிய தேவையில கூட, அதாவது இந்த போஜனாதி வியாபாரம்னா, இந்த உலகத்துல நாம் வாழ்வதற்கான அத்தியாவசிய தேவைகள் கூட அளவோடு இருக்கட்டும். அதுலயும் அளவு மிஞ்சாதே அப்படிங்கிற எச்சரிக்கையும் நம்ம இங்க பார்க்கிறோம். அதனால தான் அந்த பாயிண்ட் அவர் எடுக்கிறாரு. போஜனாதி வியாபார சரீர தாரணாவதி. சரீர தாரணாவதின்னா, சரீரத்தை உடம்பு தாங்கக்கூடிய அளவிலே அந்த அந்த உடலை தாரணா தாங்குதல் அப்படிங்கிற அடிப்படையில சொல்றாரு. அப்ப நம்ம உடம்பு தாங்குற மாரி தான் நம்ம சாப்பிட முடியும். நம்ம உடம்பு தாங்குற மாரி தான் வாழ்க்கையில ட்ரெஸ் போட முடியும். இருக்குதுங்கிறதுக்காக நம்ம எல்லாம் பண்ண முடியுமா? இப்போ வீட்டு நெறைய பணம் இருக்கு. அதனால நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, 4 இட்லி சாப்பிடுறதுக்கு பதிலா 40 இட்லி சாப்பிடுறேன்னு சொல்ல முடியுமா? அது முடியாது. நம்ம உடம்பு எவ்வளவு எடுத்துக்குமோ அவ்வளவுதான் சாப்பிட முடியும். ஆனா எனக்கு நெறைய பணம் இருக்கு, சொத்து சுகம் இருக்கு. நான் இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் போடுறதுக்கு பதிலா 4 ட்ரெஸ் ஒட்டுக்கா போட்டுக்கிறேன். அப்படின்னு நம்ம 4 ட்ரெஸ் எடுத்து ஒட்டுக்கா மாட்டிக்க முடியுமா? முடியாது. அப்ப இங்க உணவு, உறைவிடம், உடை அப்படிங்கிற எல்லா விஷயமும் ஒரு அளவு இருக்கணும். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சாகும். அப்படிங்கிற அடிப்படையான விஷயத்துல இங்க எச்சரிக்கை பண்றதா நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறோம். அப்ப சரீர தாரணா அவதி அப்படின்னா, இந்த உடல் ஒரு கருவிதான். அத நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். மெயின்டெயின் பண்ணலாம். அதே சமயம் அத நம்ம அலட்சியமா விட்டாலும் பாதிப்புகள் வரும். அதுக்காக நம்ம அத ஓவர்லோட் குடுத்தாலும் பிரச்சனை பெருசாயிடும். என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த உடம்புங்கிறது ஒரு மெக்கானிசம் தான். இந்த உடல் ஒரு விஷயத்துல இயங்கிட்டு இருக்கு. இந்த உலகத்துல ஒரு விவகாரத்துக்காக இயங்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு மெஷினோ, ஒரு இயந்திரமோ நம்ம இயக்கணும் அப்படின்னா, அந்த இயந்திரத்துக்கான சக்திக்கு உட்பட்டு தான் அந்த இயந்திரத்தை இயக்கணும். ஓவர்லோடு அந்த இயந்திரத்தை இயக்குனீங்கன்னா, அந்த இயந்திரம் கெட்டு போகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இயந்திரத்த வச்சுக்கிட்டு, ரொம்ப தரக்குறைவான வேலைகள செஞ்சாலும், அந்த இயந்திரத்தினுடைய பயன்பாடு முழுமையாகாது. அப்ப அந்த தேவையின் நிமித்தம் நாம அந்த கருவிய பயன்படுத்துவது போல, இங்க நம்முடைய சரீரத்தை, இந்த உடலையும் நமக்கு தேவையான மாரி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த சூத்திரத்துல பார்க்கிறோம். அத ஒரு எச்சரிக்கையாகவே இங்க சொல்றார். அதனால இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எதுலயுமே ஒரு அளவு வேணும். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுங்கிற ஒரு விஷயத்த இங்க எடுத்துக்கலாம். அப்ப நம்ம எதுலெல்லாம் அதிக ஈடுபாடு விட்டோமோ, அதெல்லாம் விட்டுறணும். விசேஷ சுகங்களின் மீது ஆசை வைப்பதை விட்டுவிட வேண்டும். தேவையற்ற விவகாரங்களிலே நாம பற்றுதல் வைப்பதை குறைத்துக் கொள்ள வேண்டும். இதை நான் செய்கிறேன், இது என்னுடையது என்ற அகங்காரம், மமகாரம் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம ஒரு நல்ல சாதகனா மாறி சாதித்து காட்ட முடியும் என்று இங்க சொல்றார். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? உபதேச முறைய நம்ம எப்படி இந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப நம்ம இந்த வாழ்க்கைய வாழ விரும்புறோமா? அல்லது வாழ்க்கையை தேடுகிறோமா? அப்படிங்கிற ஒரு கேள்விய நமக்குள்ள எழுப்பணும். நாம் இந்த வாழ்க்கையை வாழ்கிறோமா? அல்லது இந்த வாழ்க்கையை தேடுகிறோமா? அப்படின்னு ஒரு கேள்விய நீங்க எழுப்பி பார்த்தீங்கன்னா, உங்க மனசு அதுக்கான பதில சொல்லும். ஏன்னா உங்க வாழ்க்கைய நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிற கேள்விய நீங்க உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. சுய விசாரம் பண்ணி பாருங்க. ஒவ்வொருத்தருமே இந்த வாழ்க்கைய நான் சந்தோஷமா வாழ்றேனா? வாழ்க்கையில எந்த சந்தோஷமும் இல்லாம, இன்னும் நான் நல்ல வாழ்க்கைய வாழப் போறேன் அப்படின்னு சொல்லி எதையாவது தேடிக்கிட்டு இருக்கிறேனா? அப்படின்னு கேட்டு பாருங்க. உங்க மனசே உங்களுக்கு பதில் சொல்லும். ஏன் அப்படின்னா, இப்ப நெறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் சந்தோஷம் இல்ல அப்படின்னு சொன்னா, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் எளிமையான பழமொழி உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? பெரிய வேதாந்த சாஸ்திரத்த நம்ம பேசுறத விட, சும்மா வெளிப்படையான இந்த மாரி பழமொழிகள நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன், ஆழமான உண்மை நமக்கு அதுல புரிய வரும். அப்ப இங்க நமக்கு என்ன புரிஞ்சு கொள்ளணும்? நமக்கு தேவையற்ற விசய சுகங்கள்ல போய் சிக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ, அத கேள்வியா மனசுக்குள்ள கேட்டு பார்க்கணும். நம்ம வாழ்க்கைய வாழ்றோமா? அல்ல வாழ்க்கைய தேடுறோமா? அப்படின்ட்டு. ஆனா நெறைய பேர் வாழ்க்கைய வாழ்றதில்ல. வாழ்க்கைய தேடுறாங்க. அப்ப இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறது அப்படின்னா, நமக்கு எல்லாமே கொடுத்திருக்குது. இறைசக்தி இந்த உலகத்துல எது குறைச்சலா வச்சிருக்குது? பஞ்ச பூதங்கள குடுத்திருக்கு.
நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்ங்கிற எல்லா சக்தியும் நமக்கு குடுத்திருக்கு. அதுல ஏதாவது காசு கேக்குதா? பாரு நீ வந்து தண்ணி குடுத்துருக்கேன். எத்தன லிட்டர் எடுத்துக்கிட்ட அன்னைக்கு இவ்வளவு பணம் பே பண்ணு அப்படின்னு ஏதாவது கவர்மெண்ட் பணம் கேட்கிற மாரி இயற்கை பணம் கேட்குதா? அது மாதம் மும்மாரி மழைகள பெய்யுது. தேவையான போது விவசாயத்துக்கான மழைகள குடுக்குது. காற்ற 24/7 எப்போதுமே காத்து நமக்கு ஆக்ஸிஜன இலவசமா குடுத்துக்கிட்டே இருக்குது. இப்ப நமக்கு தான் உடம்பு கெட்டு போயிட்டா, ஆக்ஸிஜன் தேவைப்படுதுன்ட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாமன்னா, ஆக்ஸிஜன் சிலிண்டருக்கு இவ்வளவு பணம் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. நமக்கு இப்ப இந்த கொரோனா காலத்துலலாம் வந்து ஆக்ஸிஜன் சிலிண்டர் அவன் அவன் காசு கேட்டுட்டு அலைஞ்சா ஞாபகம் இருக்கா? அவங்களுக்கெல்லாம் மறந்துடக்கூடாது. கொரோனா வந்துட்டு மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டவனுக்கெல்லாம் ஆக்ஸிஜன் சிலிண்டர் வந்து விலை குடுத்து வாங்குனாங்க. வீட்ல கேஸ் சிலிண்டர் வாங்குற மாரி. அப்போ ஆக்ஸிஜன் சிலிண்டர் நம்ம விலை குடுத்து வாங்கி அத உபயோகப்படுத்துற அளவுக்கு ஒரு மூச்சு விட கஷ்டமா, அந்த போதுமான ஆக்ஸிஜன் கிடைக்காம அவனுடைய நுரையீரல் பாதிக்கப்பட்ட அந்த கொரோனா காலகட்டங்கள நம்ம கவனிச்சு பாருங்க. இயற்கை வந்து நமக்கு எல்லாம் இலவசமா குடுத்துருக்கு. ஆனா அத எடுத்துக்கிட்டு அனுபவிக்க தெரியல. அப்ப இதுக்கு என்ன பேரு? இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறது அப்படிங்கிற நிலைய நம்ம இங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப இது ஏன் இந்த ஸ்லோகத்துல நான் எடுத்து சொல்றேன், இந்த சூத்திரத்துல சொல்றேன் அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கைய நம்ம வாழ்றது இல்ல. வாழ்க்கைய தேடிக்கிட்டு இருக்கோம். ஏதோ நமக்கு இதுக்கு மேல கிடைக்கும், இதுக்கு மேல கிடைக்கும், இன்னும் கிடைக்கும், இன்னும் கிடைக்கும்ன்ட்டு. இப்ப இன்றைக்கு நமக்கு கிடைச்சதே மற்றவர்களோட நிறைவா கிடைச்சிருக்கு. இதுவே எனக்கு போதுமானது அப்படிங்கிற நிறைவு மனசுக்கு வரமாட்டேங்குது பாத்தீங்களா? அதுதான் இங்க நாரதர் வந்து சுட்டிக்காட்டுறாரு. அதாவது நம்முடைய சக்திக்கு மீறிய ஆசை தான் நம்மள சங்கடப்படுத்துது. ஏன்னா நமக்கு இப்ப குடுத்திருக்கிற வாழ்க்கையில என்ன குறை? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். நிறைவா இருக்குங்க. எந்த கவலையும் இல்ல. விடிஞ்சா காலையில எழுந்த உடனே நமக்கு தேவையான பொருளாதாரம் இருக்கு. இந்த மாசத்துக்கு பட்ஜெட்டுக்கு எனக்கு என்னென்ன தேவையோ அத வாங்கி போடுற அளவுக்கு எனக்கு வருமானம் இருக்கு. இதுக்கு உண்டான உறைவிடமும் இருக்கு. எனக்கு வீடு வாசல் இருக்கு. எனக்கு உண்ண உணவு இருக்குது. உடுக்க உடை இருக்குது. போதுமே நிறைவா இருக்கிறேன். ஆனா மனசு நிறைவாகறது இல்ல. பக்கத்து வீட்டுக்காரன பாக்குது. அவன் எவ்வளவு பங்களா கட்டிக்கிட்டு இருக்கிறான். அவன் பாரு ஊட்டியில ஒரு எஸ்டேட் வச்சிருக்கான். அவன் பாரு அமெரிக்காவுல ஒரு வில்லா வாங்கி போட்டிருக்கான். நாம பாரு இந்த அபார்ட்மெண்ட்ல உட்காந்துட்டு என்னத்த பண்றோம்? என்ன வாழ்க்கை இது? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இன்னும் நல்லா ஜாலியா வாழலாம். இன்னும் சுகமா வாழலாம். அப்படின்ட்டு மனசு என்ன பண்ணுது? புற விஷயங்களிலே நாட்டம் கொண்டு இருப்பதை விட்டு பறப்பதை பிடிக்குது. அப்ப இது மாதிரி ஒரு மனம் வந்து வெளி விவகாரங்கள்ல ஈர்க்கப்படுவதுதான் நடைமுறையில் நிறைய இருக்கு. அப்ப இதுதான் வந்து அதீத ஆசை. அப்ப இந்த ஆசையினால தான் மனசு வந்து அலைப்பாயுற நிலைக்கு போகுது. வெளிய தேடிக்கிட்டே இருக்குது. விவகாரத்துக்குள்ள போய் சிக்குது. அதனால சுக துக்கத்த அடைகிறத விட அதிகமா துக்கத்தினால் பாதிக்கப்படுது. அப்ப இந்த ஸ்லோகத்துல இவரு மெயினா இங்க சொல்ல வர்றது என்னன்னா, 3 விஷயம் நல்லா அருமையா புரிய வைக்கிறாரு. லோக அபி தாவத் ஏவ. உலக வாழ்க்கை கூட அந்த அளவுக்கு மட்டும் சக்திக்கு உட்பட்டு நம்ம நடைமுறையில் வாழ்ந்தா துயரம் இல்ல. நம்ம தாங்குற சக்திக்கு மீறி ஆசைப்பட்டா, நிச்சயமாக நம்மை துயரம் வந்து தாக்கும். அப்ப இதுக்கு நானு எடுத்த உடனே உங்களுக்கு சிம்பிளா உதாரணம் என்ன குடுத்தேன். உங்களால 50 கிலோ வெயிட் தான் தூக்க முடியும்னா, 50 கிலோ வெயிட்ட தூக்கிட்டு விட்டுறணும். அவன் 100 கிலோ தூக்குறான், நானும் 100 கிலோ தூக்குறேன்ட்டு நீங்க அவன பார்த்து 100 கிலோ தூக்குனீங்கன்னா, எலும்பு முறிவு ஏற்படுறத தடுக்கவே முடியாது. எக்ஸாம்பிளா இத நான் சொல்றேன். இத வந்து நாரதர் வந்து ஒரு லைன்ல இப்படி அழகா சொல்றாரு. நான் உங்களுக்கு நடைமுறையில எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப வெயிட் தூக்குறதுல எப்படி உங்களால 50 கிலோ தான் தூக்க முடியுமோ, அத விட்டுட்டு அதிக வெயிட்ட தூக்கி உடம்பு எலும்ப முறிச்சுக்காம தவிர்த்துக் கொள்ள முடியுமோ, அதுபோல வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட உங்களுடைய தேவைகள, உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு கிடைச்சிருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ கத்துக்கணும். இன்னொருத்தன பார்த்து அவன் அப்படி வாழ்றான், இவன் இப்படி வாழ்றான், நானும் அது மாரி வாழணும்னு வெளி விவகாரங்கள்ல மனதுல அதிக ஆசைப்பட்டு, நம்ம சக்திக்கு மீறிய செயல நம்ம செய்ய போனா, இஎம்ஐ கூட கட்ட முடியாம கடன்காரனா மாறி கோர்ட் கேஸ்ன்னு போற அளவுக்கு வந்துரும். நெறைய பேர் அதானே பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய தேவைக்காக வாழாம, மத்தவன பார்த்து பார்த்து வாழ ஆசைப்பட்டு, தன்னுடைய சக்திக்கு மீறிய செயலை செய்துவிட்டு, கடன்காரனா மாறி, கடைசியில கோர்ட் கேஸு, ஜெயிலுங்கிற அளவுக்கு போற மனிதர்கள் எல்லாம் பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் என்ன காரணம்னா ஆசை. இந்த ஆசைய நம்ம என்றைக்குமே மனதில் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அப்படிங்கிற ஒரு சரியான புரிதல சூத்திரம் குடுக்குது. இந்த 14வது சூத்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, வாழ்க்கை என்பது நம்முடைய அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் தான். கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் அறிய வேண்டிய முழுமை என்ன என்றால், ஆத்ம ஞானம் மட்டும் தான் என்று இந்த இடத்துல புரிய வைக்கிறார். இது நாரத பக்தி சூத்திரத்தினுடைய 14வது சூத்திரம். அடுத்தது 15ல பேசுறார். தல்ல லட்சணானி வாச்யந்தே நானா மதபேதாத். தல்ல லட்சணானி
வாச்சியந்தே நானா மத பேதாத் அப்படின்னா, அந்த பக்தி செலுத்துகின்ற உயர்ந்த பராபக்தியின் லட்சணங்கள் பலவிதமான கருத்து வேறுபாடுகளினாலே பலவிதமாக சொல்லப்படுகின்றன. அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை இந்த ஸ்லோகம் குடுக்குது. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, இப்ப நம்ம உண்மையான பக்தி, உண்மையான அன்பு அப்படிங்கிறத நம்ப வந்து நமக்கு விருப்பமான கடவுளிடத்திலயோ, உயிர்களிடத்திலயோ நம்ம காட்டுறோம். இப்ப நம்மள பொறுத்தவரைக்கும் இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இறைவன் அப்படிங்கிறவன் எல்லாமா இருக்கிறான். எங்கும் எதிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறான். அப்ப ஒவ்வொரு உயிரையும் நாம அந்த இறைத்தன்மையில பார்க்கிறோம். எல்லா உயிர்களையும் நேசிக்கிறோம், அன்பு செலுத்துறோம். அப்ப அந்த பக்திக்கு பேரு என்னன்னா பராபக்தி. ஏன்னா பராபக்தின்னா அது எல்லை இல்லாத பக்தி. நமக்கு ஒரு லிமிட்டேஷன் பக்தி கிடையாது. அதாவது நான் இந்த இடத்துல போய் இப்படித்தான் வணங்குவேன். இதுதான் பக்தி அப்படின்னு நினைச்சா அது ஒரு பவுண்டரி கிரியேட் பண்ணிக்கிறோம். அப்ப அது வந்து ஒரு குறைபாடுள்ள பக்தி. அது வந்து பராபக்தின்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த குறைபாடு உள்ள விஷயத்த வந்து பக்தின்னே சொல்ல முடியாது. ஆனா நம்ம பக்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னு தான் நான் கடந்த முறை கூட சொன்னேன். ஏன்னா நாம பக்திங்கிறத எத பக்தின்னு சொல்றோம்? மூட பக்தி எல்லாம் பக்தின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். மூடத்தனமா ஒரு செயல செய்துகிட்டு அத பக்தின்னு சொல்றோம். அதனால அதுக்கு பேரு மூட பக்தி. ஆனா உண்மையான பக்தி பராபக்தி. அப்ப அந்த பராபக்தியில என்ன சொல்றாருன்னா, தல் லட்சணானி அப்படின்னா, தல்லனா அந்த. அந்த பராபக்தியின் அடையாளங்கள், லட்சணங்கள் என்ன சொல்லப்படுகின்றன என்றால், பலவிதமான மத பேதாத், பலவிதமான மதங்கள், சமயங்கள், கருத்துக்கள், பார்வைகள் பலவாறாக காணப்படுகின்றன. பலவாறாக காணப்படுகின்றன. அப்ப இது மாரி பல்வேறு கருத்து வேறுபாடுகளை நாம் கண்டறியாவிட்டால், நாம் என்ன ஆயிடுவோம்? பாதிக்கப்படுவோம் அப்படிங்கிறது சொல்றாரு. இந்த சூத்திரம் வந்து ஒரு ஆழமான உண்மையை எடுத்து சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, ஒரே ஒரு உண்மை தான் இருக்கு. அது இருப்பு மாத்திரமே, அது இறைவன் மாத்திரமே. அதனுடைய லட்சணங்கள் ஏன் வந்து பலவிதமாக சொல்லப்படுது? அது பலருக்கும் பலவிதமாக தெரிஞ்சத அவரவர்கள் அனுபவத்துல அவங்க சொல்றாங்க. ஆனா உண்மையான பராபக்தியில அன்புக்கு ஏதாவது லட்சணம் இருக்கா? ஏதாவது இலக்கணம் இருக்கான்னா, அதெல்லாம் குடுக்க முடியாதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஏன்னா உண்மையான அன்புக்கு ஏதாவது இப்படிதான் அன்பு செலுத்தணும், அப்படிதான் அன்பு செலுத்தணும்னு ஏதாவது சொல்லி காட்ட முடியுமா? அதுக்கு வந்து அது பிராக்டிகல் ஏதாவது இருக்கான்னா, அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. அத சொல்ல முடியாது. நேரடியாக காட்ட முடியாது. எதை? பராபக்தி. அதாவது உண்மையான அன்பை. ஆனா நாம வந்து குறையான பக்தி வச்சிருக்கோம்னு வச்சுக்கங்களேன். இத செஞ்சா இத செய்றேன், அத செஞ்சா அத செய்றேன்ட்டு கடவுளிடத்துல வியாபாரம் பண்றோம் இல்லையா? வியாபாரம் பண்றதுனால வரக்கூடிய பக்தி. அது வந்து நீ இத செஞ்சா நான் இத செய்றேன்னு சொல்ல முடியும். அப்ப இது மாரி வந்து நம்ம லட்சணங்கள் மாறலாம். ஆனா, அந்த லட்சணம் வந்து எதனால மாறுதுன்னா, ஞானா மத பேதாத். பலவிதமான மதங்களைச் சார்ந்தவர்கள், பலவிதமான சமயங்களைச் சார்ந்தவர்கள், பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்கிறார்கள். அப்ப ஒருத்தர் என்ன மாரி கருத்துக்கள சொல்லிக் குடுக்கிறாருன்னா, உணர்ச்சி வழியில பக்தி. அதாவது கடவுள வணங்குனா கண்ல தண்ணி வரணும். அவரிடத்துல அப்படியே மனம் உருகி, அப்படியே கண்ல இருந்து தார தாரையா தண்ணி வந்துகிட்டே இருந்தா அதான் பக்தி. அப்படின்னு ஒருத்தர் நெனச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன காரணம்? அவருடைய பக்தியினுடைய வெளிப்பாடு உணர்ச்சி வழி. ஆனா, இங்க உணர்ச்சி வழி மாத்திரம் தான் பக்தியான்னா, இல்ல. வேறு வேறு நிலைகள் இருக்கு. இன்னொரு நிலை என்ன? கண்ல தண்ணி தண்ணியா விட்டு கடவுள் முன்னாடி அழுதுகிட்டே பக்தி பண்றத விட, ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, கடமை ஆற்றுகிறார். கடவுளுக்காக நான் சேவை செய்கிறேன் என்று சமுதாயத்தில சில சர்வீஸ் பண்றார். அதாவது உடல் ஊனமுற்றவர்களுக்கு வந்து உதவி செய்றார். கால் இல்லாதவனுக்கு கட்டை கால் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றார். கல்வி இல்லாதவனுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கின்ற வழிமுறைகளை சொல்லித் தரார். பொருளாதார உதவி செய்றார். இப்படியெல்லாம் கர்ம வழியில உதவி செய்யக்கூடியவரும் பக்தி தான் செய்றார். இவரும் கண்ல தண்ணி தண்ணியா விட்டு பக்தி தான் செய்றார். இன்னொருத்தர் வந்து ஞானம். ஞானம்னா என்ன? அதாவது இறைவன் வேறு, நான் வேறுன்ற இருமைகள் இல்லாத பக்தி. எல்லாவற்றிலும் தன்னை காண்பதனால எல்லாரிடத்திலும் அன்பு. அப்ப அந்த அன்பின் அதிஷ்டானம் என்னன்னா, எல்லாம் நான் என்று புரிந்து கொண்டதனால, ஒருத்தர் வந்து நம்மகிட்ட இது வேணும், அது வேணும்னு கேட்க வேண்டியதே இல்ல. கேட்காமயே நம்ம செய்யக்கூடிய ஒரு உயரிய மனோபாவம். அப்ப இது மாரி பல நிலைகள் இருக்கு. அப்ப சாதகர்கள் பலவாறான வேறு வேறு வழிமுறைகளை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் என்ன காரணம்? மத பேதாத். அவரவர்கள் மதம் சார்ந்த, எண்ணம் சார்ந்த, கருத்துக்கள் சார்ந்த, ஏற்றி வைக்கப்பட்ட விஷயங்களை சார்ந்த பக்தி. அப்ப இந்த வேறுபாடு என்ன அப்படின்னா, சாதாரணமான நான் முன்ன சொன்ன அந்த அதிகாரி பேதத்துவம் தான். அதிகாரி பேதத்துவத்துல அந்த மந்த அதிகாரிக்கு பக்தின்னா என்னன்னு தெரியாதவனுக்கு அவன் கண்ணீர் விட்டு கதறுவதும், கடவுள் முன்னாடி போய் அழுவுறதும்,
எனக்கு அது வேணும், இது வேணும்னு கெஞ்சுறதும் அவன் ஒரு பாமரனுக்கான பக்தி. உணர்ச்சி வழி பக்தி. அதுக்கு தலைப்பு என்ன குடுக்கலாம்? மந்த அதிகாரி. அவனுக்கு அவ்வளவுதான். அவனுக்கு அது மட்டும் தான் செய்ய முடியும். அவன் வேற ஒண்ணும் சக்தி அற்றவனா இருக்கிறான். அவனுக்கு வேற எந்த சக்தியும் இல்ல. அதாவது தன்னுடைய இயலாமைய வெளிப்படுத்துறான். அதுக்கு யார்கிட்டயாவது போய் பொலம்பணும். அது வீட்ல சொன்னா கேட்க மாட்டாங்க. வேற வெளிய ஆபீஸ்ல சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நண்பர்களிடத்துல சொன்னாலும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அப்ப அதுக்கு யாரு கிடைச்சா? ஒரு கடவுள் சிலை கிடைச்சது. அப்ப கடவுள் முன்னாடி போறான். தேம்பி தேம்பி அழுவுறான், கதறான், துடிக்கிறான். இறைவா! நீ தான் என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது வழிகாட்டணும், விளக்கேத்தி வைக்கணும். நான் இப்படி கஷ்டப்படுறேன், அப்படி கஷ்டப்படுறேன். என்னை இப்படி கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு தார தாரையா கண்ணீர் வார்த்துறான். அப்ப என்ன இது? உணர்ச்சி வழி பக்தி. ஆனா, அதனால ஒரு ரிலாக்சேஷன் அவனுக்கு நிச்சயமா கிடைக்கும். அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்ல. நீங்க போய் கல்லு முன்னாடி நின்னு கடவுள வணங்குறதுனால பிரயோஜனம் இல்லன்னு சொல்லிட முடியாது. அந்த இடத்துல அவன் நிச்சயமா ரிலாக்ஸ் ஆகுறான். ஏன் அப்படின்னா, அவனுடைய கவலைகளை காது கொடுத்து கேட்க முடியாத மனித சமுதாயத்திலிடமிருந்து விலகி, ஒரு கல்லிடத்திலே போய் தன் கவலைகளை எல்லாம் கொட்டுறான். அப்ப கொட்டுன உடனே அவன் மைண்ட் அப்படியே ஃப்ரீ ஆகுது. ஏன்னா, இப்ப வேற யார் இடத்துலயும் கொட்ட முடியாது. வேற யார்கிட்டயாவது போய் கொட்டுனா அவன் கேட்பானா? கேட்கிற மனநிலையில மற்றவன் இருப்பானா? உனக்கு வேற வேலை இல்ல போய் அப்படின்னு சொல்லி தொரத்தி விட்டுருவான். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஷிப் எல்லாமே அப்படிதான். அப்ப அவன் என்ன பண்ணுவான்? இத யார் இடத்துல போய் சொல்லலாம்? நேரா அம்பாள் கிட்ட போய் கோயில்ல அழுது தீர்த்துட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சுது. அல்லது சிவபெருமான் கிட்ட போய் அழுது தீர்த்துட்டா பிரச்சனை முடிஞ்சுதுன்னு அப்படி போய் அழுது தீர்க்கிறான். அப்ப இந்த பக்திக்கு பேர் என்னங்க? உணர்ச்சி வெளி பக்தி. அப்ப இன்னொருத்தன் இந்த உணர்ச்சி எல்லாம் வேண்டியதில்ல. நான் என்னுடைய உண்மையான நிலை என்னன்னா, இந்த ஊருக்கு உபகாரமா வாழணும். அது எல்லாவற்றிலும் நான் இறைவனை காணுகின்றேன். அதாவது மக்கள் சேவையே மகேசன் சேவை. இது ஒரு பழமொழி. மக்களுக்கு நாம் செய்கின்ற சேவை, இறைவனுக்கு செய்கின்ற சேவை. ஏன்னா, எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். உயிராய், உணர்வாய், அன்பாய் இறைவன் இருக்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு செய்கிற சேவை. அது ஏதேனும் ஒரு வழியில. அது ஆன்மீகத்துல தான் செய்யணுங்கிறது கிடையாது. அதாவது மக்கள் சேவையே மகேசன் சேவைங்கிறது வந்து ஒரு அரசியல்வாதிகளே இதெல்லாம் செய்றாங்க இல்லையா? அவன் மக்களுக்கு சேவை செய்ய தானே அரசியலுக்கு வரான். அப்ப அரசியலுக்கு வந்தா உண்மையா மக்களுக்கு சேவை செஞ்சான்னா, அது கடவுளுக்கு செய்யற சேவை தான். ஏன்னா மக்களுக்கு நல்லது செஞ்சு குடுத்துட்டான்னா, மக்கள் எல்லாரும் வாழ்த்துவாங்கல்ல. இவரு வந்தாருங்க, நமக்கு நல்லது செஞ்சு குடுத்தாரு. அப்ப அத்தன பேருடைய ஆசீர்வாதமும் அவன மிக உயரிய நிலைக்கு தானே கொண்டு போக போகுது. அப்ப இந்த மாரி தான் இங்க எல்லாமே இயற்கையில வந்து நடைமுறையில இருக்குது. அப்ப இங்க வழிகள் வேறு வேறாக இருக்கலாம். பாதை ஒன்றுதான். அது என்னன்னா, நமக்கு பாதை எப்படி? அதாவது இறைநிலையை நோக்கி கொண்டு போயிடுது. கடைசியில முடிந்த முடிவு என்ன? பூரணத்துவம், ஆத்ம ஞானம் தான். ஆனா நம்ம போகின்ற வழிகள் என்னன்னா, ஒரு பக்கம் பக்தி, இன்னொரு பக்கம் யோகம், இன்னொரு பக்கம் ஞானம் என்று தான் நம்ம போறோம். அதான் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று நானு பல முறைகள் இங்க சொல்றேன். அப்ப இங்க நாரதர் என்ன சொல்ல வராரு? இந்த சூத்திரத்தினுடைய பொருள் என்ன? அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஒரே ஒரு விஷயம் தான். பராபக்தி என்பது நானும் இறைவனும் வேறு வேறு இல்லை என்று ஒரு தூய அன்பை வெளிப்படுத்துது. அந்த அன்புக்கு விளக்கங்கள் பலவாறாக இருக்கலாம். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை என்று இந்த இடத்துல ஒரே வரியில சொல்லிடுறாரு என்று இந்த 15வது சூத்திரத்தை நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த 15வது சூத்திரம் அப்படிதான் விளக்கம் கொடுக்குது. பராபக்திங்கிறது ஒரு ஒரு உயர்ந்த நிலை. அந்த உயர்ந்த நிலையை வந்து விளக்க முடியாது. ஆனா அந்த நிலையை அடைவதற்கான வழிமுறைகள்ல இருக்கிற பாதைகள் பலவாறாக இருக்கலாம். அது உணர்ச்சி சார்ந்ததாக இருக்கலாம், கர்மம் சார்ந்ததாக இருக்கலாம், ஞானம் சார்ந்ததாக இருக்கலாம். ஆனாலும் இலக்கு என்ன? இறுதி இலக்கு என்னன்னா, ஒரே ஒன்றுதான். நானும் இறைவனும் வேறு வேறு இல்லை என்ற அத்வைதம் தான் இலக்காக முடியும். அதுக்கு பேர் தான் பராபக்தி என்று இந்த 15வது சூத்திரத்துல விளக்கம் கொடுத்துறார். அடுத்தது 16. பூஜா திஸ் அனுராக இதி பராச்சர்யா. இந்த இடத்துல வந்து சான்ஸ்கிரிட்ல வந்து பாராச்சர்யான்னு தான் வரும். ஏன்னா இங்க பூஜா திஸ் அனுராக இதி பாராச்சர்யா அப்படின்னா, இங்க பாராசர்யா அப்படின்னா ஒரு மகரிஷி. பராசர, பாராச்சர்யா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துறோம். பட் ஆக்சுவலா அந்த பாராச்சர்யா அப்படிங்கிற ரிஷி யாரை குறிப்பிடுது அப்படின்னா வேதவியாசர். வேதவியாசர் தான் குறிப்பிடுது. வேதத்துக்கான விஷயங்களை உலகத்துக்கு கொடுத்தவர். அதனாலதான் அவருக்கு வேதவியாசர் என்று பெயர். வேதத்தை எடுத்து தொகுத்தவர். அவர்தான் பாராச்சர்யா அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் அழைக்கும். அப்ப இங்க பூஜா திஸ் அனுராக இதி பாராச்சர்யா அப்படின்னு அடுத்த சூத்திரம் சொல்றாரு. இப்ப இந்த சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டாபிக் தான். ஒவ்வொன்றுக்கும் சம்பந்தம் இருக்காது. ஆனா அதுல நம்ம கோர்வைப்படுத்தி கொண்டு போகணும். எப்படின்னா இப்ப பாருங்க அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. இங்க என்ன சொல்றாருன்னா பூஜா திஸ் அனுராக இதி பாராச்சரியான்ட்டாரா? அப்ப என்ன இதனுடைய மீனிங்னா பூஜை முதலியவற்றில் உண்டாகின்ற ஆழ்ந்த அன்பு
இதுதான் பக்தி அப்படின்னு பாராசரியர் என்ற முனிவர் கூறுகிறார். வியாச முனிவர் கூறுகிறார் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துக்கு பொருள் எடுத்துக்கணும். இந்த ஸ்லோகத்துக்கு நம்ம பொருள் எடுத்தோம்னா எப்படி எடுத்துக்கலாம்? பூஜா திஸ் அனுராக இதி பாராச்சர்யா. பூஜை முதலியவற்றில் அனுராகம் அப்படின்னா அன்பு, ஈடுபாடு, பற்று என்று பெயர். அனுராகம்னா அதன் மீது ஒரு ஆழ்ந்த அன்பு உண்டாவது, ஆழ்ந்த ஈடுபாடு உண்டாவது தான் அனுராகம். அப்ப பூஜை முதலியவற்றில் ஆழ்ந்த அன்பு உண்டாவதை பாராச்சரியர் என்ற ரிஷி வரவேற்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம உடனே அந்த பூஜைன்னா என்னங்க அப்படின்னு கேட்கணும் இல்லையா? ஏன்னா பூஜையில தான் நமக்கு ஆழ்ந்த அன்பு உண்டாகுதுன்னு அவர் சொன்ன உடனே, இப்ப நாம பூஜை அப்படின்னு நினைச்சா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இந்த கற்பூரம் காட்டுறது, ஊதுபத்தி காட்டுறது, அப்புறம் பூ வாங்கி போடுறது, இதெல்லாம் பூஜை பண்றதுக்கான பொருட்களா நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா இதெல்லாம் எதுக்காக செய்றோம்? அதாவது நீங்க ஒரு பூ வாங்கி ஒரு கடவுள் சிலைக்கு போட்டாலும், ஒரு ஊதுபத்தி காட்டுனாலும், ஒரு கற்பூரம் காட்டுனாலும், அதனுடைய தாத்பரியம் என்ன? அப்படின்னு நீங்க எல்லாம் இத்தன வருஷமா பூஜை பண்றீங்கல்ல, அதுக்கு விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டு பண்றீங்களா? அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேளுங்க. இப்ப நான் சுவாமி முன்னாடி ஊதுபத்தி காட்டுறேன். சும்மா இப்படி சாமி முன்னாடி ஒரு 3 முனை வலது பக்கம் சுத்துவான், இடது பக்கம் சுத்துவான், எடுத்து ஒரு இடத்துல வாழைப்பழத்துல குத்திடுவான். சரி எதுக்குப்பா இந்த ஊதுபத்திய நீ சாமி முன்னாடி 3 தடவ காட்டுன? இப்படியும் அப்படியும். அதுக்கு என்ன பலன்? அது எதற்காக காட்டினாய்? அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. எனக்கு தெரியாது. எங்க அம்மா பண்ணாங்க, நானும் பண்றேன். அவங்க அம்மாவ கேளுங்க, எங்க தாத்தா பண்ணாரு, நானும் பண்றேன். இப்படியே போகும். அப்ப இதுவா பூஜைன்னா இப்படி இல்ல. அதாவது இந்த மாரி பூஜைய சொல்லல. உயர்ந்த பூஜை அப்படின்னா என்னன்னா, இங்க நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அர்ப்பணமாக்கப்பட வேண்டும். நம்முடைய சுவாசம் ஸ்மரணமாக வேண்டும். அனுபவம் தெய்வீகமாக வேண்டும். அதுதான் உண்மையான பூஜை. அப்ப எப்படிங்க அந்த மாரி பூஜை? அப்ப பூஜைன்னா என்னங்க? ஊதுபத்தி காட்டுறது, கற்பூரம் காட்டுறதான்னா இல்ல. நாம் செய்கின்ற செயலில் ஒரு ஆத்மார்த்தமான நிலை. விருப்பு வெறுப்பில்லாத நிலை. அது தெய்வீக நிலையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப நீங்க அப்படி என்னெல்லாம் செய்றீங்களோ அதெல்லாம் பூஜை தாங்க. என்னெல்லாம் நீங்க செய்றீங்களோ அதெல்லாம் பூஜை தான். அப்ப என்னங்க செய்யலாம்? வீட்ல சமையல் செய்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். பெண்மணிகள்லாம் வீட்ல சமையல் செய்றீங்க. ஆத்மார்த்தமா செய்யுங்க. ஏன்னா இத இறைவனே சாப்பிட போறான். ஒவ்வொரு உடலுக்குள்ளும் உயிரா இருந்து, அவன் தான் இந்த உடலுக்குள்ள இந்த உணவ உண்டு பசியாறப் போறான். அப்ப இந்த அன்னம் பிரம்மம். அப்ப இந்த உணவும் பிரம்மம் தான். அதை உண்பதும் பிரம்மம் தான். அப்ப எல்லாம் பிரம்மம். சர்வம் பிரம்மம். அப்ப பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி. பிரம்மாக்னௌ பிரம்மணாகுதம். பிரம்மைவ தேன கந்தவ்யம். பிரம்ம கர்ம சமாதினா. அப்ப எல்லாம் பிரம்மத்துக்கே அர்ப்பணிக்கப்படுகிறது. அப்ப இங்க எல்லாம் பிரம்ம மயம். அப்ப என்ன? செய்யும் செயலெல்லாம் பூஜையாக்க மாற்றுவது. அப்ப நீங்க ஒரு விஷயத்த பேசுறீங்க. பூஜையாக மாத்திக்கங்க. ஒரு வேலை செஞ்சா அது அந்த வேலையும் பூஜை. அப்ப இந்த மாரி நீங்க செய்யற ஒவ்வொன்னும் நித்திய பூஜையாக மாறிவிடும். நீங்க ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல செய்யறதல்ல பூஜை. இங்க நாரத மகரிஷி என்ன சொல்றாருன்னா, பூஜைய பத்தி பேசும்போது, தான் ரெக்கமெண்ட் பண்ணல பூஜைய. பராசரர கூட கூப்பிட்டுக்கிறாரு. மகரிஷி வேதவியாசர கூட இழுத்துக்கிறாரு. ஏன்னா, இவரு சொன்னா கூட வேல்யூ இருக்காது, வாய்ஸ் இருக்காது. அதனால பராசரர் சொன்னார் அப்படின்ட்டு ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா? இந்த ரிஷி சொன்னார், அந்த ரிஷி சொன்னார் அப்படின்னு ஒரு ரிஷிய நாம எடுத்துக்கிட்டா, கொஞ்சம் வேல்யூ கூடுதலா இருக்கும். நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஈகோவா மாறும். அப்ப முனிவர்களுடைய பெருந்தன்மை பாருங்க. நாரதரே சொன்னாலும் நம்ம கேட்கத்தான் போறோம். ஏன்னா நாரதரும் மிகப்பெரிய ரிஷி தான். ஆனாலும் அந்த நாரதர் என்ன சொல்றாரு? நான் சொல்லலப்பா, இது பராசரர் சொல்றாருப்பா. பராசரிய மகரிஷி வேதவியாசர் சொல்றார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பூஜை முதலியவற்றின் ஆழ்ந்த அன்புதான் உண்மையான பராபக்தி அப்படின்னா, அத பராசரர் சொல்கின்றார் என்றால், பூஜை என்றால் என்ன என்று தெரிந்தால், இங்கே பூஜை என்றால் ஸ்மரணம், தாஸ்யம், சரணாகதி, தன்மயம். ஸ்டெப்ஸ் புரிஞ்சுக்குங்க. ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்மரணம். பூஜை என்றால் சதா இறைவனை பற்றிய சிந்தனை. நான் அந்த தெய்வீக நிலையில் எப்பொழுதும் அன்பு வைத்திருக்கிறேன். அவனின்றி ஓரணுவும் அசையாது. இங்கு இந்த உலகம் என்பது ஒட்டுமொத்த இறைத்தன்மையில் இருக்கிறது. இங்க எல்லாம் ஈஸ்வரன், ஈஸ்வர நிஷ்டை. அப்ப இங்க ஒரு ஒவ்வொரு இயக்கமும் அவனின்றி அசைவது கிடையாது. ஏன்னா அவனின்றி ஒரு அணு கூட இங்க அசைய முடியாது. அப்ப எல்லாம் இறைநிலை, பிரம்ம நிலை, பரமானந்த நிலைன்னு புரிஞ்சுக்கிட்டா, அந்த ஸ்மரணத்துல தாஸ்யம் உண்டாகும். பணிவு உண்டாகும். அந்த பணிவு சரணாகதிக்கு கொண்டு போகும். சரணாகதின்னா, நீ வேறு நான் வேறு இல்லப்பா. இந்த உடலையும் மனதை கொண்டு நீ செய்கிறாய் இந்த காரியத்தை. இதற்கான லாப நஷ்டம் என்னதில்ல, உன்னது. அப்படின்னு அந்த தன்னுடைய லாப நஷ்டத்தை விட்டு குடுத்துடுறான் பாருங்க. நான் செய்கிறேன்ங்கிற அகங்காரமற்ற நிலை தானே சரணாகதி. சரணாகதின்னா என்ன? அப்படியே காலடியில கிடக்கிறது இல்ல. அந்த சரணாகதிக்கு மீனிங் என்ன புரிஞ்சுக்கணும்னா,
இப்போ ஒரு போலீஸ்காரன் வந்து ஹேண்ட்ஸ் அப் அப்படிங்கிறான். உங்களுக்கு புரியிற மாரி சொல்றேன். ஒரு குற்றவாளிய பார்க்குறான் போலீஸ். உடனே கன் எடுத்து ஹேண்ட்ஸ் அப் கேட்குறான். உடனே அவன் 2 கைய தூக்கிட்டு, "இன்னும் நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். உங்களுக்கு கட்டுப்படுறேங்கிற" மாரி அவன் நிக்கணும். அவன் ஏதாவது செய்ய பார்த்தா சுட்டுடுவான். ஏன்னா, அந்த இடத்துல அவன் குற்றவாளிய வந்து பிடிக்கிறதுக்காக போலீஸ் கையாளக்கூடிய ஒரு சின்ன வார்த்தை தானே ஹேண்ட்ஸ் அப். அப்ப கைய தூக்கு. வேற எதுவும் நீ செய்யாத அப்படின்ட்டா, உடனே அவன் கைய தூக்கிடணும். அவன் எதுவும் செய்யக்கூடாது. அப்ப என்ன அதுக்கு மீனிங் என்ன? நீ என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்க. போலீஸ்காரர் சொல்றது என்னன்னா, "நீ என்னுடைய கன்ல கண்ட்ரோல்ல இருக்கிற. நான் எப்ப வேணா உன்ன சுட்டுருவேன். சோ பி கேர்ஃபுல். நீ ஜாக்கிரதையா இரு. என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வா." அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சுது. அவன் அவ்வளவுதான். சரண்டர் ஆயிட்டான். அதானே சரண்டர். நமக்கு புரியிற மாரி சரண்டர் சொல்றேன். அப்ப இது மாரி ஒரு சரண்டர் வந்து ஈஸ்வரன் இடத்துல நடக்கணும். அப்ப என்ன ஈஸ்வரன்ட்ட கைய தூக்குறதா அப்படின்னா, அப்படி புரிஞ்சுக்க கூடாது. இங்க நான் ஒண்ணும் செய்யலப்பா. நீ என்ன வேணா செஞ்சுக்கோ என்ன வச்சு. இப்ப எப்படி இவன் வந்து வாலண்டரியா ஒண்ணும் சரண்டர் ஆகல. ஹேண்ட்ஸ் அப்ன்னு சொன்னதுனால கைய தூக்கிட்டு போலீஸ்காரங்கிட்ட பம்பிக்கிட்டு நிக்கிறான். அது குற்றவாளி நிலை. ஆனா நம்முடைய நிலை என்னன்னா, நம்ம வாலண்டரியா சரண்டர் ஆகுறோம். இங்க நான் ஒண்ணும் செய்யல. நீ செஞ்சுக்கோ என்ன வச்சு என்ன வேணா. அப்படின்னு நம்ம கைய தூக்குறதுக்கும், அவன் கைய தூக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த சரண்டர், இந்த சரண்டருக்குண்டான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, அது கட்டாயத்தின் அடிப்படையில சரண்டர் ஆவுறது. மாட்டிக்கிட்டா சரண்டர் ஆயிக்கோ. இங்க வந்து நான் ஒண்ணுமே செய்யல. நீ என்ன வச்சு என்ன வேணா பண்ணு. ஏன்னா நீயும் நானும் வேற வேற கிடையாது. இது இந்த உடலும், மனசும் உன்னுடைய கருவி. அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட ஒப்படைச்சுட்டா, இப்ப இந்த உடம்பையும் மனசையும் வச்சு யார் செய்ய போறா? இந்த உலகத்துல விவகாரத்த? ஈஸ்வரன் செய்ய போறான். அப்ப இந்த வாழ்க்கைய வாழ்றது யாரு? ஈஸ்வரன். அப்ப ஈஸ்வரனும் இப்ப இவனும் வேறயா? இல்லவே இல்ல. இதுதான் ஈஸியான கான்செப்ட். அத்வைதத்துக்குள்ள வர்றதுக்கான ஈஸியான கான்செப்ட் என்னன்னா, சரண்டர். ஆனா நெறைய பேருக்கு இது புரியல. ஏன்னா சரண்டர்ன்னா என்னன்னு தெரியல. அத்வைதம்னா என்னன்னு புரியல. ஏதோ நாம வந்து கடவுளே நான் அப்படின்னு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துக்கிறது தான் அத்வைதம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. இறைவனும் நானும் வேறு வேறு அல்ல அப்படிங்கிற அந்த ஒருமை நிலையில என்ன நடக்கும்னா, இறைவனே எல்லாமா இருந்து எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறான். இங்க நான் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் இங்க இருப்பதெல்லாம் இறைவனே. அப்ப எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலை பார்த்தீங்களா? அதுதான் உண்மையான பூஜை. நம்ம இந்த உலகத்துல செய்யக்கூடிய விவகாரங்கள் தான் பூஜை. ஆனா அந்த பூஜைய நீங்க நினைக்கிற மாரி வெறும் ஊதுபத்தி காட்டுறதோ, கற்பூரம் காட்டுறதோ இல்ல. இந்த உலகத்துல உபகாரமா வாழ்வது தான் பூஜை. ஏன்னா, இங்க எல்லாம் இறைவன் அல்லவா? இப்ப நீங்க ஒரு கல் சிலை கிட்ட போய் ஊதுபத்தி காட்டுறதுனாலயோ, கற்பூரம் காட்டுறதுனாலயோ, அந்த கல் சிலை உங்களுக்கு என்ன செய்ய போகுது? ஒண்ணும் செய்ய போறதில்ல. ஆனா, நீங்க ஒரு பசியோடு இருக்கிற ஒருத்தன கூப்பிட்டு சாப்பாடு வாங்கி குடுத்து பாருங்க. நல்லா இருப்பான். அவன் ஒரு ஆசீர்வாதம் பண்றான் பாருங்க. அதுதான் பூஜைக்கு உண்டான பலன். ஏன்னா, இங்க இறைவன் உயிராய், உணர்வாய் இருக்கிறான். அப்ப அவனுடைய உணர்வு ஆத்மார்த்தமா உங்கள ஆசீர்வதிக்குது பாத்தீங்களா? அந்த ஆசீர்வாதம் தான் உங்கள உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். அத விட்டுட்டு நீங்க அதான் கல்லுக்கு வந்து எண்ணெய் வாங்கி போட்டாலும், அது சும்மா தான் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் நடக்காது. அது வெறும் பகட்டுக்கு, பெருமைக்கு நான் கடவுளுக்கு செய்றேன்ட்டு ஒரு ஆணவத்துல செஞ்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கலாமே தவிர, நீங்க பட்டு பீதாம்பரமே கல் சிலைக்கு உடுத்துனாலும், அந்த கல் சிலையில ஒண்ணும் பெருசா மாற்றம் நடந்துற போறதில்ல. அது கல்லு கல்லா தான் இருக்க போகுது. ஆனா, அதே பட்டு பீதாம்பரத்த நமக்கு விருப்பமான அன்புள்ளம் கொண்டவருக்கு வாங்கி குடுத்து பாருங்களேன். அவங்க ஆசீர்வாதமே உங்கள மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிடும். அப்ப இததான் நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாழ்க்கைய வாழத் தெரியாம, வாழ்க்கைய தேடிக்கிட்டு இருக்கிறோம். என்ன எக்ஸாம்பிள் பணத்துக்காக தேடுற மாரி, உறவுகள்ல வாழும்போது அன்பு செலுத்தாம, இறந்த பிறகு அன்பு செலுத்துறோம். நான் ஏற்கனவே இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் எப்படி குடுத்திருப்பேன் அப்படின்னா, இப்ப பெத்த அம்மா, அப்பா உயிரோடு இருக்கும்போது சோறு போட்டுருக்க மாட்டான். நெறைய மகன்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா, அப்பா கஷ்டப்படுவாங்க. அவங்கள கொண்டு போய் எங்கேயோ ஒரு அனாதை வில்லில வச்சுருவான். "நீ என்னமோ பண்ணி தொல. உனக்கு மாசமான காச குடுத்துடுறேன்." அப்படின்னு சொல்லி கொண்டு போய் ஒரு அனாதை ஆசிரமத்துல சேர்த்திருவான். இவன் மாசமானா ஒரு 5000மோ, 10,000மோ கட்டிடுவான். அங்க அனாதை ஆசிரமத்துல அவங்க குடுக்குற சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு, ஒரு எலும்பு தோலுமா மாறி, அவங்க நல்ல ட்ரெஸ் கூட போடாம அப்படியே வறுமையில வாடிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மகன் வந்து அப்படி பார்த்துக்கிட்டு இருப்பானா அம்மா, அப்பாவ. அவங்க இறந்து போன உடனே, வீட்ல அவங்க பொண்டாட்டி, அவங்க பேரன், பேத்திங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஃபோட்டோ செஞ்சுருவாங்க வீட்ல. அதுக்கு முன்னாடி ஒரு படையல் போடுவாங்க பாருங்க. விதவிதமான படையல். பாட்டிக்கு மைசூர் பாக்கு பிடிக்கும். வாங்கி வைங்கப்பாம்மா. அந்த பட்டு சேலை வைங்க முன்னாடி அவங்களுக்கு அது பிடிச்சிரும். இந்த மிக்ஸர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மிக்சர் வைங்க. அப்படி இப்படின்னு அவருக்கு விருப்பமான நைவேத்தியங்கள பூரா அந்த ஃபோட்டோ முன்னாடி படைச்சுருவாங்க. அவருக்கு விருப்பமான ட்ரெஸ், அவருக்கு பிடிச்ச கலர் ட்ரெஸ், அவருக்கு பிடிச்ச ஃபேவரைட் ஃபுட் எல்லாம் வச்சுட்டு, நம்ம அவர கும்பிடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோக்கு ஒரு ஊதுபத்திய காட்டுவான், ஒரு கற்பூரத்த காட்டுவான். வருசாந்திரம் கும்பிட்டுட்டேன். எங்க அப்பா, அம்மாவ நான் கும்பிட்டுட்டேன். எல்லாரும் வாங்க சாப்பிடலான்ட்டு எல்லாம் விருந்து சாப்பிடுறது நடைமுறையில நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த பக்தி வந்து உண்மையான பக்தி கிடையாது. ஏன்னா,
அவங்க உயிரோடு இருந்தப்ப அவங்களுக்கு நம்ம செய்யற ஆசையா செய்யற அன்பு இருக்கு பாருங்க. அதுதான் அவங்க மூலமா நமக்கு கிடைக்கிற பூரண ஆசீர்வாதம். அவங்க இறந்த பிறகு போட்டோ முன்னாடி நீங்க பட்டு சேலையே வச்சாலும், அந்த இறந்து போன பாடி எடுத்து பட்டு சேலை கட்டுமா? இல்ல நீங்க படையலே பிரமாதமா போட்டாலும், ரூ. 10,000 செலவு பண்ணி ஒரு பிரம்மாண்ட படையலே போட்டாலும், அந்த இறந்து போன பாடி வந்து சாப்பிடுமா? சாப்பிடாது. அப்ப எப்ப சாப்பிடும் பாடி? உயிரோடு இருக்கும்போது தான் சாப்பிடும். அப்ப உயிரோடு இருக்கும்போது அந்த பாடிக்கு தேவையான தேவைகள நீங்க பூர்த்தி செய்யணும். அப்போ அம்மாவுக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? அப்படின்னு சொல்லி உயிரோடு வாழும்போதே அம்மாவுக்கும், அப்பாவுக்கும் நமக்கு வேண்டிய உறவுகளுக்கும் நாம் செய்யக்கூடிய அந்த உண்மையான அன்புதான் பூசை. இங்க அதத்தான் சொல்றாரு. பூசை என்றால் இதுதான் பூசை. ஏனென்றால் எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் ஊடுருவி இருக்கிறான். அன்பாய், அறிவாய், உணர்வாய், உயிராய் ஊடுருவி இருக்கிறான். அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மைய எங்க கொண்டு வந்து நிறுத்துறாரு? பூஜை, ஸ்மரணம், தாஸ்யம், சரணாகதி, தன்மயம். கடைசியா தன்மயம் தான் உச்சம். ஏன்னா, தன்மயம்ங்கிறது என்னன்னா, நானும் அவனும் வேறு வேறு இல்லை என்ற அந்த உயர் பரிமாண நிலையில் பூஜையே அனுபவமாக மாறிவிடுகிறது. நாம் செய்கின்ற அந்த பூஜை தான் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம். ஆனால் இந்த ஸ்லோகத்த அரைகுறையா படிக்கிறவனுங்களுக்கு, குரு இல்லாம நேரடியா படிக்கிறவனுக்கு என்ன தோன்றிடும் அப்படின்னா, எல்லாம் ஒன்று தானே. அப்ப இனிமேல் பூஜை செய்வதற்கு என்ன இருக்கு? நான் எதுக்கு கடவுளுக்கு பூஜை செய்யணும்? நானும் கடவுளும் வேறு வேறு கிடையாது. நானே கடவுள். ஆகவே இனிமேல் நீங்கள் எனக்கு ஊதுபத்தி காட்டுங்கள், எனக்கு கற்பூரம் காட்டுங்கள் அப்படின்னு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துகிட்டு, அப்படியே கை ஆசீர்வாதம் பண்ற மாரி உட்கார்ந்துகிட்டு, எனக்கு முன்னாடி ஊதுபத்தி காட்டு, கற்பூரம் காட்டுன்னு உட்கார்ந்துகிட்டா, இதுக்கு பேரு அத்வைதமா? அப்படின்னா, அப்படி சாஸ்திரம் சொல்லவே கிடையாது. ஏன்னா, இங்க அத்வைதத்தை இப்படி தவறாக பயன்படுத்திக் கொள்கின்றவர்கள் நெறைய பேர் இருக்கிறார்கள். ஏனென்றால், அவர்கள் என்ன புரிந்து கொள்கிறார்கள்? எல்லாம் ஒன்றாகிவிட்டது. நானும் அதுவும் வேறு வேறு இல்லை. ஆகவே பூஜை தேவையில்லை என்று புரிந்து கொள்கிறான். ஆனால் உண்மையான பூஜை என்பது சாதனை. வாழுகின்ற வாழ்க்கையிலே நாம் எல்லா உயிர்களையும் நேசித்து வாழுகின்ற உயர்ந்த சாதனை தான் இங்கு பூஜை. அதுதான் நம்மை அத்வைதத்துக்கு அழைத்து செல்லுகின்ற உண்மை நிலை என்று இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்ப இந்த உண்மை தெளிவாகாமல் நாமல் என்ன வெளி விஷயங்களிலே பூஜை செய்து கொண்டிருந்தாலும் அது பூஜையாக மாறாது. ஏனென்றால் இந்த மாதிரி உயர்நிலை பூஜைகளை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவனை கண்டு அந்த உயிரிடத்துல அன்பு செய்றீங்க. இப்ப நீங்க போயிட்டு இருக்கீங்க, ஒரு நாய் பசியோட படுத்திருக்கு. அந்த நாய்க்கு ஒரு உணவு பாக்கெட்ட வாங்கி குடுக்குறீங்க. அது லபக்கு லபக்குன்னு சாப்பிட்டுட்டு உங்கள அப்படியே ஏறெடுத்து பாக்குது. அப்ப அதனுடைய கருணை, அதனுடைய அன்பு, என்னுடைய வயிறுக்கு உணவு குடுத்தியே, நீ நல்லா இருன்னு அது மனசுக்குள்ள நினைக்கும். அந்த பூஜை செய்கின்றவன், அந்த பூஜையினால் பூஜிக்கப்படும் அவனாகவே மாறிவிடுகின்றான். பூஜை செய்பவன், பூஜை, பூஜிக்கப்படும் பொருள் ஆகிய 3ம் ஒன்றே என்ற ஒரு உயர்ந்த நிலையை அங்கு அனுபவமாக்குகின்றான். அதுதான் உண்மையான பூஜை. அப்ப பூஜையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மன தூய்மை. அப்ப மன தூய்மையின் நோக்கம் என்ன அப்படின்னா, ஒருமுகத்தன்மை. அப்ப ஒருமுகத்தன்மையின் நோக்கம் என்ன என்றால், அங்கு இருமைகளற்ற கரைதல். அப்ப கரைதலின் நிலை என்னன்னா, இருப்பது ஒன்றே என்ற அத்வைதம். இவ்வளவுதான் விஷயம். அப்ப இங்க பூஜையில் தொடங்கி அத்வைதத்தில் நிறைவு பெறுவதைத்தான் இங்க இந்த சூத்திரம் நமக்கு விளக்கம் கொடுப்பதாக பார்க்கிறோம். அப்ப இங்கு பாராச்சரியர் என்றால் வேத வியாசர் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வேதவியாசர் என்றால் வேதங்களை தொகுத்தவர், மகாபாரதத்தை எழுதியவர். அவர்தான் இந்த விஷயத்தை பூஜையை பற்றி பேசுகிறார். பூஜாதிசு அனுராகா. பூஜை என்பதை செய்தால் அதுவே அன்புக்கு அடித்தளம் என்று புரிய வைக்கிறார். அப்ப இங்க பூஜை என்றால் ஈடுபாடு, அன்பு, ஆர்வம், பக்தி என்று பெயர். அப்ப இந்த நிலையில இந்த இடத்துல நான் பூஜையில் கரைந்து விடுகிறேன். பூஜைக்கு அர்ப்பணிக்கப்பட்டு விட்டேன். பூஜிப்பவனாக நானே மாறிவிட்டேன். பூஜை, பூஜிப்பவன், பூஜிக்கப்படும் ஆகிய 3ம் ஒன்று என்ற ஒருமித்த தன்மை உண்டாகி விடுகிறது. இங்கதான் மனது வந்து ஒருமுகப்படுகின்ற நிலை நடக்குது என்று இந்த இடத்துல சுட்டிக்காட்டுறார். இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான பொருள். இப்ப இந்த சூத்திரம் என்ன சொல்லுது? 16வது சூத்திரம்னா, உண்மையான பூஜை என்றால் என்ன அப்படின்னா, அன்பால் மனம் உள்ளே கரைந்து விடுவது. தூய அன்பால் மனம் உள்ளே கரைந்து விடுவது. இதுக்கு தாங்க உண்மையான பூஜை. இதுதான் பூஜை. இத தவிர நீங்க வெளிய ஊதுபத்தி காட்டுறதுனாலயோ, கற்பூரம் காட்டுறதுனாலயோ ஒண்ணும் நடக்க போறதில்ல. அத புரிஞ்சுக்குங்க. அப்ப அடுத்த ஸ்லோகம் 17ல என்ன சொல்றார் அப்படின்னா, கதா திஸ்வதி கதா திஸ்விதி கர்கஹ அப்படிங்கிறார் ஒரு வார்த்தை. சிம்பிளா ஒரே லைன். கதா திஸ்விதி கர்கஹ அப்படிங்கிறார். கதா திஸ்வதி அப்படின்னா,
கதா ஆதிஷு அப்படின்னா கதைகள் முதலியவற்றில். அதாவது நெறைய கதைகள் இருக்கு இல்லையா? அதில் கர்க்க முனிவர் கூறினார். கதைகள் முதலியவற்றிலே இந்த பராபக்தியை பற்றி, இதுதான் பக்தி என்று கர்க்க முனிவர் கூறுகிறார் அப்படின்ட்டு இன்னொரு முனிவரையும் கூட ரெக்கமெண்டேஷனுக்கு எடுத்துக்கிறார். நாரதர் வந்து தான் மட்டும் சொல்லாம, கடந்த சூத்திரத்துல வியாசர் எடுத்துக்கிட்டார். பாராசரர்ன்னாரு. இப்ப கர்க்கா அப்படின்னு சொல்றாரு. கர்க்கஹா அப்படின்றாரு. அப்ப என்ன இங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கர்க்கான்னா ஒரு முனிவர் இருக்கார். அவர் வந்து பகவான் பற்றிய நெறைய கதைகள், லீலைகள் எல்லாம் எழுதியிருக்கார். அப்ப அவருடைய நூல்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, கதாதிஷு அப்படின்னா நெறைய புராணங்கள், இதிகாசங்கள், சத்சங்க உரைகள், லீலைகள் அப்படிங்கிற நெறைய விஷயங்கள் எல்லாம் இப்படி நாம இருக்குது. இதனால் மனம் வந்து ஈர்க்கப்படுகிறது. ஏன் வந்து இந்த மாரி ஒரு புராண கதைகளோ, ஒரு இதிகாசங்களோ நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, மனிதனுடைய மனம் வந்து தர்க்கம் பண்ணுவதை விட கதைகளின் மூலமாக விரைவாக மாற்றம் அடையும். அத சொல்றாரு இங்க நாரத மகரிஷி என்ன சொல்றாருன்னா, இப்ப ஒரு விஷயத்த வந்து நீங்க ஒரு சாதாரண பாமரனுக்கு புரிய வைக்கணும். ஒரு மந்த அதிகாரின்னா அவன் வந்து உணர்ச்சியினால பீடிக்கப்பட்டு கல் சிலை முன்னாடி கதறிக்கிட்டு இருக்கிறான். அப்ப கல்லு முன்னாடி போய் கதறி கதறி அழுவுறான். எனக்கு கவலை என்ன கஷ்டத்த தீர்த்து வையுங்கிறான். உயிரோடு இருக்கிற மனுஷனே நடமாடிக்கிட்டு இருக்கிறவனாலயே முடியல. கல் சிலை போய் என்ன மாற்றம் பண்ணும்? ஒண்ணும் பண்ணாது. ஆனா என்ன இவனுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்குது அப்படின்னா, அந்த கல் சிலை முன்னாடி கதறி கதறி அழுவுறதுனால இவன் ஒரு ரிலாக்ஸ் ஆகுறான் பாருங்க. அப்ப மிகப்பெரிய டென்ஷன் ஃபர்ஸ்ட் இறங்குது. ஏன்னா இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ப்ராப்ளத்த வந்து நம்ம சொல்லி தீர்த்தா ஒரு மனசு வந்து ஒரு ஆசுவாசப்படும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். இப்ப எனக்கு மனசுல 1000 வேதனை. இப்ப நான் யாருகிட்ட சொல்லணும்? என்னுடைய வெல் விஷர் ஒருத்தர்கிட்ட நான் சொல்லலாம். இப்ப என்னுடைய வெல் விஷர்னா எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காரு. என்னுடைய குரு இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். நான் போறேன். ஐயா இந்த மாரி என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம். இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சுன்னு நான் அவர்கிட்ட அழுது புலம்பி என்னுடைய கஷ்டங்கள பூரா கொட்டி தீர்க்கிறேன். அவரு என் மேல இருக்கிற அன்புனால எல்லாம் கேட்டுட்டு எனக்கு ஒரு சொல்யூஷன் குடுக்குறாரு. ஓகே. அது வந்து அவரு உயிரோடு இருக்காரு, உணர்வோடு இருக்காரு. அவர்கிட்ட போய் நான் இந்த விஷயத்துக்கான சொல்யூஷன் கேட்ட உடனே அவருக்கு ஒரு தீர்வு சொல்லிட்டாரு. இப்ப எனக்கு என்ன மைண்ட்ல ஒரு ரிலாக்சேஷன் ஆயிடுச்சு. அதாவது நான் கதறிக்கிட்டு இருந்த கவலைகள்ல இருந்து விடுபடுறேன். அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எனக்கு குரு கிடைச்சாரு. ஆனா அந்த மாரி குரு கிடைக்கல. உறவினர்களும் நம்ம சொன்ன போறத கேட்கறது இல்ல. அதுக்கு சொல்யூஷன் குடுக்க போறதில்ல. அப்ப யாருகிட்ட தான் போறது? கடவுள் கிட்ட தான் போணும். அப்ப கடவுள் யாரு? நமக்கு காட்டிக் குடுத்த கல் சிலை தானே கடவுள். அது வந்து லிங்கமா இருக்கலாம், அல்லது பெருமாள் சிலையா இருக்கலாம், இல்ல சிவபெருமானுடைய கோயிலா இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல ஒரு கோயில்ல போயி அழுது தீர்க்கிறோம் இல்லையா? அப்ப இதுதான் வந்து நம்முடைய மனசுக்கான எளிய வழி. அதாவது நம்ம இடத்துல இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள கொட்டி தீர்க்கிறதுக்கான பேசிக் லெசன் என்னன்னா, இந்த மாரி ஒரு மெத்தடாலஜிய நம்ம யூஸ் பண்றது தான் மெத்தடு. இத ரிஷிகள் தெரிஞ்சு தான் செய்றாங்க. ஏன்னா, இப்ப கல் சிலைய ஏன் வைக்கணும்னு நம்ம கேள்வி கேட்கலாம். இவ்வளவு விவரமா பேசுற ரிஷிகள் வந்து ஏன் கல்லுல கடவுள காட்டுனாங்க? அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எழுப்புறதுல நியாயம் இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன நியாயம்னா, ஒரு பாமரனுக்கு வந்து கடவுள் அப்படி இருப்பார், இப்படி இருப்பாருன்னு ஞானத்துல விளக்கம் குடுக்க முடியாது. அப்ப அவனுக்கு வந்து சிம்பிளா ஒரு கல்ல காட்டி இது கடவுள். இத வணங்கு. உன்னுடைய கஷ்டத்த இதுகிட்ட போய் சொல்லு. அது உனக்கு தீர்த்து வைக்கும் அப்படின்னு ஒரு மனதைரியத்த குடுத்துட்டா போதும். அவன் அவன் மனசுக்குள்ள இருக்கிறத போய் அங்க புலம்புவான் பாருங்க. அவன் புலம்புறது வந்து ஒரு லிமிட் இல்லாம கூட புலம்புவான். ஆனா ஒரு உயிருள்ள, உணர்வுள்ள நம்மளால கேட்க முடியாது. ஏன்னா நீங்களோ நானோ வந்து அவன் சரி நீ என் கஷ்டத்த தீர்த்து வைக்கிறேன் எனக்கு சொல்லுப்பா அப்படின்னு உட்கார்ந்து கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, 1 மணி நேரம் அவன் அழுது புலம்பி பேசுறத கேட்கும்போது உங்களுக்கே தலைவலி வந்துரும். என்ன போட்டு புலம்புறான் அப்பா! இவ்வளவு பிரச்சனையா? சரி பார்க்கலாம். நான் யோசனை பண்ணி ஒரு சொல்யூஷன் சொல்றேன். நீ போயிட்டு நாளைக்கு வாப்பா. நீ சொன்னதுல தலைவலியே வந்துருச்சு. அப்படிங்கிற அளவுக்கு நம்ம டென்ஷன் ஆயிடுவோம். ஏன்னா, கதறி நம்மகிட்ட சொல்லிட்டு இருப்பான். அப்ப இது மாரி ஒரு விஷயத்த நாம கேட்கிறத விட, அந்த ரிஷிகள் என்ன முடிவு பண்றாங்கன்னா, இவன் எப்படியும் புலம்ப போறான். கண்டபடி அவன் மனசுல இருக்கிறத புலம்புவான். இதுக்கு சரியான சொல்யூஷன் வந்து கல் சிலையில விட்டுடுறது தான் பெட்டர். அப்படின்னு சொல்லி கல்லுல கடவுள காட்டிக் குடுத்துட்டாங்க. அப்ப இதனால நமக்கு என்னன்னா, மேக்ஸிமம் வந்து சைக்காலஜியா நீங்க பாருங்களேன், அந்த மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆயிடும். நீங்க கோயில்ல போய் புலம்பி தள்ளிட்டு வந்துருங்க பாருங்க. ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. நீங்க வேற யார்கிட்ட புலம்புனாலும் ரிலாக்ஸ் ஆகாது. ஏன்னா அவங்க ஒண்ணும் சொல்யூஷன் குடுக்க போறதில்ல. கேட்டுட்டு தலைவலிக்குது நீ போயிட்டு வான்னு தான் சொல்லப் போறாங்க. அதனால ஆனா நீங்க கழுத்துல முன்னாடி போய் 1 மணி நேரம் இல்ல, ஒரு நாளே புலம்புங்களேன். 1 டே கூட புலம்பிட்டு இருங்க. அது அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கும். எந்த கருத்து சொல்லாது, கோவமும் படாது. நீ என்னப்பா இப்படி புலம்புற எனக்கு தலைவலி வந்துருச்சுன்னு சொல்லவும் சொல்லாது. ஏன்னா அதுதான் கடவுள். அப்ப அந்த மாரி ஒரு விஷயத்த நம்முடைய ரிஷிகள் புரிஞ்சுகிட்டு தான் அப்படி ஒரு சிஸ்டத்த கொண்டு வந்தாங்க.
அப்போ இந்த சிஸ்டம் மட்டும் போதுமானா? இல்ல. அடுத்த விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கதாதிஷு புராணங்கள், இதிகாசங்கள், லீலைகள், சத்சங்க உரைகள் என்று மனிதனுடைய பக்குவம் இல்லாத மந்த பக்தனுக்கு, மந்த அதிகாரிக்கு இப்படிப்பட்ட விஷயங்களினால் மனம் ஈர்க்கப்படும். அப்ப மனித மனம் என்பது தர்க்கத்தை விட கதைகள் மூலமாக மிக விரைவாக மாறும். ஆகவே கதை என்பது உணர்ச்சியை தொடுகின்ற, அன்பை எழுப்புகின்ற அருமையான வழி என்று இங்க சொல்றார். அப்ப இதுதான் நாரதர் பக்தி சூத்திரத்துல சொல்லக்கூடிய அட்வைஸ் நமக்கு. ஏன்னா, சராசரி மனிதனுக்கு புரியாது. அவன் ஏதோ தன்னுடைய ஆதங்கத்த கொட்டி தீர்க்கணும். அதுக்கு யாராவது ஒருத்தர் கிடைக்கணும். அப்ப அவனுடைய உணர்ச்சியை தொடுகின்ற உயரிய விஷயமாக அவன் அந்த கடவுள் சிலைய பார்க்கிறான். அந்த கடவுளிடத்துல போய் தன்னுடைய ஆதங்கத்த கொட்டி தீர்க்கிறான். தீர்த்துக்கோ. ஆனா, அதன் மூலமா அவனுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குது இல்லையா? அது பெரிய விஷயம் இல்லையா? அது மனரீதியான பாதிப்பிலிருந்து அவனை காப்பாற்றி விடும் என்பதை நம்முடைய பண்டைய ரிஷிகள் மிகப்பெரிய ஒரு அறிஞர்களாக, சைக்காரிஸ்ட்களெல்லாம் மீறினவங்களாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு இதுக்கெல்லாம் படிச்சுன டாக்டர்ஸ் எல்லாம் கூட இத செய்ய முடியாது. இன்னைக்கு டாக்டருக்கு ஏதாவது சொல்யூஷன் தர முடியுமா? நீங்க ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா, "சார் எனக்கு இவன் ரொம்ப மனநோயாளியா மாறிட்டான். என் பையன கொஞ்சம் எப்படியா ரெடி பண்ணி குடுங்க" அப்படின்னா, அந்த ட்ரவுசிக்கு உண்டான மாத்திரை குடு. அவன் தூங்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மாத்திரைய குடுத்துருவான். அவன் அந்த மாத்திரைய சாப்பிட்டு, சாப்பிட்டு படுத்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரு நாளும் தீர்வு வரப்போறதில்ல. ஆனா நம்ம ரிஷிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவன் ஏதோ மனதுல போட்டுக்கிட்டு, வருத்திக்கிட்டு, புலம்பிக்கிட்டு இருக்கிறான். அப்படியே விட்டோம்னா இவன் மனநோயாளியா மாறிடுவான். அப்ப இவனுக்கு இமிடியேட்டா ஒரு சொல்யூஷன் குடுக்கணும். பெட்டர் என்ன? பார் கடவுள்கிட்ட போய் உன் கஷ்டத்த சொல்லுப்பா. அவரு உன்னுடைய கஷ்டத்த கண்டிப்பா தீர்த்து வைப்பார். நீ நம்பிக்கையோட சொல்லு. நல்லது நடக்கும். அப்படின்னு சொன்ன உடனே, அவன் போய் அந்த சிலைகிட்ட புலம்பி அழுது தீர்த்துட்ட உடனே ஒரு பெரிய ரிலாக்ஸ் ஆவுது பாத்தீங்களா? அதன் மூலமா அவனுக்கு அடுத்தது என்ன நடக்கும் தெரியுமா? கடவுள் செய்றாரோ இல்லையோ, அவனுடைய புத்தியே உள்ள கடவுளா இருந்து வேலை செய்யும். அவன் கஷ்டத்த பூரா இறக்கி வச்ச உடனே, வீட்டுக்கு வந்த உடனே அவனுக்கு உள்ள இருந்து ஒரு ஃபயர் ஆகும். இப்படி செஞ்சு பார்க்கலாமா? இந்த சொல்யூஷனுக்கு இதுதான் பெட்டர் வே. அப்ப இத நம்ம முயற்சி பண்ணா ஒரு சமயம் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலாம். அப்படின்னு உள்ள இருந்து ஒரு க்ளூ கிடைக்கும். அந்த க்ளூ எங்கிருந்து கிடைச்சது? நமக்குள்ள அறிவாய், உணர்வாய் இறைவன் இருந்து அந்த வழிய காட்டுவான். அப்ப எப்ப கிடைக்கும்? அந்த தெளிந்த மனதுல தான் அந்த க்ளூ கிடைக்கும். அந்த அறிவு வெளிப்பட்டு பிரகாசிக்கும். கலங்கிய மனதுல அந்த அறிவு கைட் பண்ணாது. இப்ப இததான் சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்கு. அத்வைதம் சொல்ற ஆழமான உண்மை என்ன அப்படின்னா, நீ மனதுல போராடுகிற வரைக்கும் நீ ஆத்ம அறிவா மாற முடியாது. ஆத்மாவா மாற முடியாது. அப்ப மனச இறக்கி வச்சுட்டீன்னா, உனக்கு உள்ள இருந்து அறிவு பிரகாசிக்கும் பாரு. அப்ப இந்த வாழ்க்கை எப்படி வாழணுங்கிற அத்தன க்ளூவும் அது உள்ள இருந்து குடுக்கும். அப்பதான் உங்களுக்கு உண்மையான கைடன்ஸ் கிடைக்கும். அப்ப உங்கள வழி நடத்துறதே உள்ள இருக்கிற அந்த உயர்ந்த அறிவு தான் வழி நடத்தப் போகுது. அதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற அறிவு, அன்பு, ஆத்மா, உயிரு எல்லாமே. ஏன்னா, அதுதான் உங்கள இயக்கிட்டு இருக்கு. அதுதான் உங்கள வழி நடத்திக்கிட்டு இருக்கு. அதுதான் இந்த உடம்பும், மனசும் இயங்குவதற்காக பயன்பாட்டுல இருக்கு. அப்ப இது புரிஞ்சுக்கிட்டா அது மாத்திரமே இருக்குது. இங்க நீங்க இல்ல, நான் இல்ல. நான் முன்ன இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். இங்க நான், நீங்கிறதே கிடையாது. இந்த உடலும், மனதும் அதனுடைய கருவி. அது வச்சு இதை உபயோகப்படுத்துது. ஆனா இந்த உடலும், மனமும் நான் என்று நம்மை நாம் தனித்து அபிமானித்துக் கொண்டதனால் வந்த இருமைகளினால் நாம் இந்த துயரத்துக்கு உட்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நமக்கு இது தெரிஞ்சுட்டா, நம்மை வைத்து அது வாழும் வாழ்க்கைய. அப்ப நீங்க பெர்ஃபெக்ட்டா வாழலாம். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறது புரியும். தேவையற்ற விசய சுகங்கள்ல போய் சிக்க மாட்டோம். அதுதான் இங்க அறிவின் அதிஷ்டானம், அற்புதம் என்று சாஸ்திரம் புரிய வைக்கும். அப்ப அதுக்கு இங்க இந்த இடத்துல நாரத மகரிஷி என்ன சொல்றாருன்னா, இந்த 1வது அத்தியாயத்தினுடைய 17வது சூத்திரத்துல, மனம் கரைகின்ற கருவியாக இத பார்க்கிறார். ஏன்னா, இங்க தான் கதைகள் மூலமாகவும், ஒரு விஷயத்த நம்ம எடுத்து புரிய வைக்கிறத விட, எளிமையா மனிதனுக்கு ஈஸியா அத புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு தெய்வீக லீலைய அவன் கதையா கேட்கிறான். அதனால உணர்ச்சி வசப்படுறான். அதுல சில புரிதல் அவனுக்குள்ள மேம்படுது. அப்ப இந்த மாரி புரிஞ்சுகிட்டு நாம நம்முடைய கஷ்டங்கள தீர்க்கிறதுக்கான வழியா இத எடுத்துக்கணும்னு ஒரு சின்ன சேஞ்சஸ குடுத்துட்டார். ஆனா இந்த சூத்திரம் சரியா புரிஞ்சுக்கணும். இல்லன்னா நாம என்ன பண்ணுவோம்னா, கதை கேட்பதுங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு ராமாயண கதை கேட்டுட்டு, விடிய விடிய ராமாயண கதை கேட்பான். விடிஞ்ச பிறகு சீதைக்கு ராம சித்தப்பாவான்னு கேட்கிற மாரி ஆயிடும். ஏன்னா, ராமனும் சீதையும் கணவன் மனைவிங்கிறத அவன் சரியா கேட்டிருந்தான்னா கதை புரிஞ்சிருக்கும். ஆனா, அவன் ஏதோ தூக்க மப்புலயும், அரைகுறையாவும் கதைய கேட்டுட்டு விடிஞ்சு எழுந்த உடனே சீதைக்கு ராம சித்தப்பாவான்னு கேட்டா எப்படி இருக்கும்? பக்கத்துல இருக்கிறவன் டென்ஷன் ஆயிடுவான் இல்லையா? அது மாரி நெறைய பேர் இருப்பாங்க. அப்ப இங்க கதை கேட்பது அப்படிங்கிறது எந்த அடிப்படையில இருக்கணும்னா, உண்மையா மனதை ஈர்க்கின்ற நிலையில கதைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அத உண்மையான நிலையில உள்ளார்ந்த ஆர்வத்துல கேளுங்க. அப்ப அதுக்கு உங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும்.
மனதை ஈர்க்கின்ற கதையாக மாறி, அது அனுராகத்தை குடுக்கும், பக்திய குடுக்கும். அதாவது தூய பக்திய குடுக்கும். மன தூய்மையினால ஒரு உள்ளார்ந்த திருப்பம் நடக்கும். மனசு வந்து அப்படியே உள்ள டைவர்ட் ஆகும். அப்ப இந்த நிலை என்னன்னா, உண்மையான சிரவணம் என்பது, கதையில் மனம் கரைந்து ஆத்மாவை நோக்கி திரும்புதல் என்று இந்த சூத்திரம், 17வது சூத்திரம் சொல்லுது. அப்ப நாரத மகரிஷி வந்து பக்தியினுடைய பராபக்தியினுடைய லட்சணங்கள இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு கொண்டு வந்து காட்டிக்கிட்டே இருக்கார். அப்ப இன்றைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 17வது சூத்திரத்தோட நிறைவு செய்வோம். 5 சூத்திரங்கள் பார்த்திருக்கோம். ஒரு 5, 6 இப்படிதான் நம்ம பார்ப்போம். முடிச்சிடலாம். 84 சூத்திரங்கள் தானே. அப்படியே போய்க்கலாம். 18வது சூத்திரத்த நாளைக்கு தொடங்கலாம். அப்ப இன்றைக்கு நம்ம 17வது சூத்திரத்தோட நிறைவு செய்றோம். எல்லாம் ஒவ்வொன்னும் ரொம்ப ஆழமான விஷயத்த பேசுங்க. சூத்திரங்கள் வந்து கோர்வையா இருக்காது. ஒவ்வொரு டாபிக்ல ஒரு மிகப்பெரிய விஷயத்த புரிய வைப்பார். இப்ப எப்படி திருவள்ளுவரோடது திருக்குறள் வந்து கோர்வையா இருக்காது. ஆனா ஒரு குறள கேட்டா அதுல 1000 விஷயங்கள் புரிய வரும். அதுக்கு நெறைய மாற்றங்கள் நடக்கும். அத நம்ம கேட்பதனால. அது மாரி இங்கேயும் ஒவ்வொரு சூத்திரமும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்த நடத்தும். நம்முடைய மனதுக்கான ஒரு தெளிந்த புரிதல குடுக்கும். வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று காட்டிக் குடுக்கும். உண்மையான நம்முடைய ஆத்ம ரதி, அந்த ஆத்ம ஆனந்தம் என்னங்கிறத காட்டிக் குடுத்துரும். அதுதான் நம்ம இந்த நாரத பக்தி சூத்திரத்தின் மூலமா பார்க்க இருக்கிறோம். அப்போ நேரம் கருதி இன்றைக்கு நம்ம 17வது சூத்திரத்தோட நிறைவு செய்வோம். அடுத்து 18 நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. ஓம் தத் சத்.